கர்த்தருடைய பரிசுத்தமாய் உண்டாவதாக. சங்கீதம் 122 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த மாதத்தில் உடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உடைய வாஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி, கர்த்தர் நம்மையும் நம் வாழும் இடத்தையும் சமாதானத்தோடு வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். இந்த நாளில் நாம் தாவீது பாடின இந்த சங்கீதத்தின் வழியாக எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று இந்த சங்கீதத்தில் சொல்லி, உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக இதை பாடினது தாவீது என்று மேலே தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எருசலேம் என்பது இந்த உலகத்தில் மிக முக்கியமாக அறியப்பட்டிருக்கிற ஒரு நகரங்களிலே ஒன்று. கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் யூதர்களும் இந்த எருசலேமை அது கடவுளுடைய ஸ்தானம் என்று அறிந்து கடந்த 5000 ஆண்டுகளாக, இதனுடைய வரலாறு கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகள் இந்த எருசலேமுக்கு வரலாறு இருக்கிறது. ஆபிரகாமின் காலத்தில் சாலேமின் ராஜா என்று அழைக்கப்படுகிற அந்த சாலேம் என்கிற அந்த பெயர் எருசலேம் என்பதற்கு சமாதானம் என்று பொருள். அதை அரபி மொழியில் அல் குத்துஸ் என்று சொல்லுகிறார். அப்படி சொன்னாலும் அமைதியின் இடம் என்று பொருள். அதில் சமாதான நகரம், அதில் சமாதானம் என்ற பொருளை கொண்டிருக்கிறதான இந்த எருசலேம் இந்த உலகத்தில் இருக்கிற கடவுள் நம்பிக்கை இருக்கிற மக்களுடைய பெருவாரியான மக்களின் ஒரு முக்கிய புனித ஸ்தலமாக போற்றப்படுகிறது. ஆகினால் இந்த எருசலேம் என்பது ஒரு மிக மிக முக்கியம் வாய்ந்த ஒரு இடமாக கருதப்படுகிறது. அதனால் இன்று வரை இந்த எருசலேமை குறித்து நிறைய வரலாறுகள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்தில் தொடர்ச்சியாக கடந்த 5000 ஆண்டுகளாக ஒரு முக்கியமான இடம் பெற்றிருக்கிற ஒரு இடம். பல நகரங்கள் கொஞ்ச காலம் அது மேன்மையாக இருக்கும், அப்புறம் அது போயிடும். உதாரணத்துக்கு நேபுகத்நேச்சார், பாபிலோன், இதெல்லாம் கொஞ்ச காலம் எழும்புது, மறுபடியும் இறங்குது, திருப்பியும் போகுது, மாறுது. அது மாதிரி எத்தனையோ நகரங்கள் இந்த எகிப்தினுடைய சாம்ராஜ்யத்தை பற்றியும் நம்ம படிக்கிறோம். எழும்புது, இறங்குது, காணாமல் போகுது. சில நகரங்கள்லாம் காணாமே இருக்கிறது. ஆனால் தொடர்ச்சியாகவே இந்த உலக மனித இனத்தின் சரித்திரத்தில் முக்கிய இடம் பெற்று இந்நாள் வரை பேசப்படுகிற, தேடப்படுகிற, விசாரிக்கப்படுகிற, ஜனங்களால் போய் பார்க்கப்படுகிற ஒரு முக்கியமான ஸ்தலம் இருக்கும் என்று சொன்னால் அது எருசலேம். ஆனால் இந்த காலகட்டத்தில் நாம் எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று இந்த தாவீது பாடின இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த 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 வேண்டுகோள், இந்த ரெக்வஸ்ட், இந்த எருசலேமுடைய சமாதானம் என்பது இந்த உலகத்திற்கு ஏன் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது? எங்கெல்லாம் யுத்தம் நடக்குது. ஆனால் இந்த எருசலேமில் யுத்தம் என்று சொன்னால் அது உலக கவனத்தை ஈர்க்கிறது. கடந்த வாரத்தில் ஒரு வாரம் இந்த எருசலேமில் யுத்தம் நடந்தது. அது இப்பொழுது உலக நாடுகள் தலையிட்டு அந்த யுத்தத்தை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இன்றல்ல நேற்றல்ல
பல ஆயிரம் ஆண்டுகளாகவே இந்த எருசலேம் என்பது ஒரு ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு இடமாக, அது ஏன் பிரச்சனைக்குரிய இடமாக மாறுதுன்னா, அது மிக மக்களால் விரும்பப்படுகிற ஒரு இடமாக இருக்கு. அது பக்தியின் வழியாக இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும், முதல்ல யூதர்களும், அடுத்தது கிறிஸ்தவர்களும், அடுத்தது இஸ்லாமியர்களுமாக அதற்கு உரிமை கொண்டாடி, இது தேவனுடைய புனித நகரம் என்பதை அவர்கள் சத்தியத்தின் வழியாக அறிந்து, அதை தாங்கள் சிறப்பிக்க வேண்டும் என்று, தங்களுடைய கைவசம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். யூதர்கள் அதை தங்களுடைய சரித்திரத்தின் வழியாகவே அதை நிலைநிறுத்த விரும்புகிறார். ஆனால் இந்நாள் வரை அவர்களுடைய பிரயாசத்துக்கு பலன் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் யூதர்கள் விரும்புகிறது போல ஒரு தேவாலயத்தை அங்கே கட்ட முடியவில்லை. ஆனால் இந்த எருசலேம் நகரம், ஆண்டவராக இயேசு சொன்னார், அது சேனைகளால் சூழப்பட்டிருக்கிறதை நீங்கள் காணும் பொழுது மனுஷகுமாரன் மேசியா அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆனால் இந்த யூதர்கள் ஒரு மெசியாவுக்காக காத்திருக்கிறார்கள். இயேசுவை மெசியா என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மெசியாவுக்காக காத்திருந்தார்கள். நீ மெசியாவோ என்று தான் சீடர்களோடு போய் கேட்குறாங்க. அவங்க எதிர்பார்க்கிற ஒரு ரட்சகர் யார் என்பதை அவர்கள் காண விரும்புகிறாங்க. மெசியா என்று சொன்னால் கிறிஸ்து என்று பொருள். கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்றோம். அபிஷேகம் எதற்காக? அனாயிண்டிங். அது ஒரு அரசனாக, தீர்க்கதரிசியாக, ஜனங்களுடைய கஷ்டங்களிலிருந்து விடுதலையாக்கக்கூடிய அரசன், ஆசாரியன், தீர்க்கதரிசி என்கிற இந்த 3 பெயர்களுக்கும் உரியவராக ஆண்டவராக இயேசு உலகத்துக்கு வந்தார். ஆனால் அவர்கள் இயேசுவை தீர்க்கதரிசியாகவும் ஒரு ஆசாரியனாகவும் அல்லது ஒரு அரசனாகவும் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் இயேசுவை அவர்கள் மறுதலித்தார்கள். அந்த யூத சமூகம் இந்நாள் வரை மேசியாவை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. இந்த எருசலேமுடைய சரித்திரத்தை நம்ம பார்க்கும் பொழுது, இந்த எருசலேமுடைய நகரத்தில் அது ஒரு 4 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த 4 பகுதியும் அரமேனியர்களும், கிறிஸ்தவர்களும், இஸ்லாமியர்களும், அரபியர்களும் தனித்தனியாக ஒருவருக்கொருவர் அடிக்கடி சண்டை முழுகிறதுனால மதில் சுவரினால் கட்டப்பட்டு அவர்கள் தனித்தனியாக 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இஸ்ரேல் நாடு 1948ஆம் ஆண்டு உருவாயிற்று. முதல் உலகப் போரில் யூதர்கள் கிபி 70ஆம் ஆண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியானது இந்த எருசலேம் நகரத்தில் தான். ஆனால் எருசலேமில் இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறை இருக்கிறது. அந்த எருசலேம் மகா புனிதமான ஒரு நகரமாக காணப்படுகிறது. ஆனால் அந்த இடத்திலிருந்து அந்த கிபி 70ஆம் ஆண்டுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து போய் எந்த ஆலயத்தில் அவர் ஜெபம் பண்ணி, இது என்னுடைய வீடு, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு எனப்படும் என்று சொன்னாரோ, அந்த தேவாலயம் மிக விமரிசை பெற்றதாக, மக்களால் போற்றப்பட்டதாக, ஏரோதினால் புதுப்பித்து கட்டப்பட்டதாக 2ஆம் தேவாலயமாக காணப்பட்டது. முதல் தேவாலயம் சாலமோனினாலும் 2ஆம் தேவாலயம் செருபாபேல் காலத்தில் கட்டப்பட்டு ஏரோதினால் புதுப்பிக்கப்பட்ட தேவாலயமாக இருந்த அந்த தேவாலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி அது இடிக்கப்பட்டு போகும் என்று ஆண்டவராக இயேசு தீர்க்கதரிசனம் சொன்னார். சீடர்கள் அவரை கூட்டி கொண்டு போய் இந்த எருசலேமை சுற்றிலும் அவருக்கு காட்டினார்கள். என்று சொன்னால் இயேசு பல நாடுகளில் போய் ஊழியம் செய்து அவர் தன்னுடைய ஊழியத்தினுடைய கடைசி நாட்களில் 30ஆம் வயதில் எருசலேமுக்குள் வந்தார். தன்னுடைய ஊழியத்தை 12 வயதில் ஆரம்பித்த இயேசு 18 ஆண்டுகள் உலகத்தின் மற்ற பகுதிகளிலே, நாடுகளிலே ஊழியம் செய்து தன்னுடைய சொந்த தேசத்திற்கு, அவர் பிறந்த அந்த தேசத்திற்கு மறுபடியுமாக வந்து தன்னுடைய ஊழியத்தினுடைய நிறைவை அங்கே முடிக்கிறார்.
ஆனால் கிபி 70ஆம் ஆண்டில் அந்த எருசலேம் நகரம் முழுவதும் அழிக்கப்பட்டது. அந்த நகரத்திலிருந்த தேவாலயம் அழிக்கப்பட்டது. அதை தொடர்ந்து இந்நாள் வரைக்கும் அந்த தேவாலயம் கட்டப்பட முடியல. 2000 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட நாம் நெருங்கி இருக்கிறோம். ஆனால் யூதர்களுடைய பிரச்சனை என்ன? சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் உலகமெங்கும் பல நாடுகளில் போய் தஞ்சமடைந்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், முதல் உலக போரிலேயே ஜெர்மனி நாடு எல்லா விதத்திலையும் முன்னணியில் இருந்தது. 2ஆம் உலக போரில் பிரிட்டிஷ் ஜெயித்தது. ஆனால் பிரிட்டிஷுக்கு இவர்கள் உதவிகரமாக இருந்ததுனால அந்த பிரிட்டிஷோடு இணைந்திருந்த இந்த யூதர்கள் தங்களுக்கு என்ன தேவை என்று சொல்லி கேட்டபோது, தங்களுக்கு ஒரு நாடு வேண்டும், தாங்கள் கடவுளை ஆராதிக்கணும், நாங்கள் சிதறி இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் கேட்டுக்கொண்டாங்க. அவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க அவர்கள் கேட்ட அந்த பகுதிகளை அவர்களுக்கு தந்து வெளிநாடுகளிலே அங்கிங்கமாய் சிதறி இந்த யூதர்கள் எல்லாம் ஒன்றாக இணைத்து 1942 கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே அவர்கள் இடங்களை வாங்கி காசு கொடுத்து வாங்கி தான் குடியேறினாங்க. ஒரு நாடு திடீரென்று அவங்க உருவாக்கலை. என்ன சொன்னாங்க? நீங்கள் எல்லாரும் காசு கொடுத்து நீங்கள் ஓப்பன் மார்க்கெட்டில் போய் வாங்குற மாதிரி வாங்குங்க, போய் செட்டில் ஆகுங்க, அப்புறமா பார்க்கலான்னு சொன்னாங்க. அதனுடைய பலன் 48ஆம் ஆண்டு அவர்கள் நிறைய இடங்களை வாங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 50,000 யூதர்கள் ஒன்றாக இடங்களெல்லாம் வாங்கி தங்கள் சொந்த தேசத்துக்கு வரணும்னு சொல்லி அவர்கள் குடியேறின பிறகு இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அவர்களுக்கு ஒரு சமாதான ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி அவர்கள் எல்லைகளை குறித்து ஒரு நாட்டை உருவாக்கி தந்தார்கள். அப்போ தான் இஸ்ரேலுக்கு சுதந்திரம் வந்தது. இஸ்ரேல் என்கிற ஒரு நாடே பிறந்தது. 48க்கு பிறகு 1967ஆம் ஆண்டில் ஒரு யுத்தம் வந்தது. அந்த யுத்தத்தில் இந்த இஸ்ரேல் ஜெயித்தது. அந்த இஸ்ரேல் ஜெயித்த போது அவர்கள் முதலாவது நாடாக அவர்கள் உருவான போது அவர்களுக்கு கிடைக்காதிருந்த அவர்கள் போராட்டம், அவருடைய கேள்வி, ஒரு வரையறுக்கப்படாதிருந்த ஒரு எல்லை, தங்களுடைய வாஞ்சை எல்லாம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அந்த தேவாலயத்தை, அந்த பகுதி அவர்களுக்கு வேணும். ஆனால் மிகுந்த பிரயாசத்தோடு அவர்கள் யுத்தம் பண்ணி கிழக்கு எருசலேமை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தாங்க. ஆனால் அவர்கள் அந்த கிழக்கு எருசலேமினுடைய கடைசியில் இருக்கிற இந்த மேற்கு பகுதி, மேற்கு எருசலேமில் தான் தேவாலயம் இருந்த இடம் இருக்குது. ஆனால் அதில் இப்போ ஒரு சுவர் இருக்கு. உடன்படிக்கையின்படி சுவர் கட்டப்பட்டிருக்கிறதுனால அந்த சுவர் வெயிலிங் வால் என்று சொல்லி, அது அழுகை சுவர் என்று சொல்லி பெயரிடப்பட்டு இந்நாள் வரை தங்களுக்கு தேவாலயம் கட்டப்பட முடியலன்னு சொல்லி இந்த எருசலேமில் என்று சொல்லப்படுகிற அந்த கிழக்கு எருசலேமில் யூதர்கள் இந்நாள் வரை அழுது கொண்டிருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் தங்களுக்கு தேவாலயம் இல்லை, தங்களுடைய பாவம் மன்னிக்கப்படலை. சாலமோன் கட்டின தேவாலயத்தில் பலி செலுத்தப்பட்டு கொண்டு வந்தது. ஆனால் பலி செலுத்தப்படாமல் ரத்தம் சிந்தில்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்பது பழைய ஏற்பாட்டினுடைய சத்தியம். அது மோசையின் வழியாக சொல்லப்பட்ட சத்தியம். ஆனால் அதை அப்படியே அவர்கள் நம்பினவர்களாக இப்பொழுது அவர்கள் பலி செலுத்துவதற்கு ஒரு இடம் இல்லாமல் அவர்கள் பலி செலுத்த முடியாமையே இருக்கிறாங்க. பஸ்காவை கொண்டாட முடியாமல் இருக்கிறாங்க. எல்லாம் அவர்களுடைய நினைவில் தான் இருக்குது, சரித்திரத்தில் இருக்குது, புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு. எல்லாம் செய்தாலும் தங்களுக்கு ஒரு தேவாலயம் இல்லாததுனால எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையே என்று சொல்லி இந்நாள் வரை அவர்கள் அழுது கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி இந்த யூதர்கள் இந்நாள் வரை ஞானிகளாக, விஞ்ஞானிகளாக, இந்த உலகத்தினுடைய பெரும் பணக்காரர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் ஐரோப்பாவிலையும் சரி, அமெரிக்காவிலையும் சரி, உலகத்தின் மற்ற நாடுகள் பகுதிகளில் எடுத்தாலும் சரி, இன்றைக்கி பெரிய பொருளாதாரத்தில் மிக ஒரு முக்கியமான ஸ்தானத்தை வைத்திருக்கிறவர்கள் யார் என்று சொன்னால் இந்த யூதர்கள் தான். கொஞ்சம் பேர் தான், ஆனால் அவங்கக்கிட்ட தான் நிறைய பொருளாதாரம்
இருக்கிறது, விஞ்ஞானம் இருக்கிறது, நிறைய கண்டுபிடிப்புகள், கிட்டத்தட்ட 70% அதிகமான கண்டுபிடிப்புகள் இந்த யூதர்கள் செய்த கண்டுபிடிப்புகள் தான். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்துவ பேர்கள் இருக்கும், ஆனால் அவங்க யூதனாக தான் இருந்திருப்பாங்க, அவர் ஒரு யூத கிறிஸ்துவர்களாக இருந்திருப்பாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 70% அதிகமாக இந்த உலகத்தினுடைய கண்டுபிடிப்புகளில் இந்த யூதர்களை சார்ந்ததாக இருக்கிறது. கடவுள் அப்படி அவர்கள் ஞானத்திலே சிறந்து விளங்கும்படியாக அவர்கள் தேவபயம் மிகுந்தவர்களாக இருக்கிறதுனால கர்த்தர் அவர்களுக்கு அனுகிரகம் பாராட்டினார். அதனால் பிரியமானவர்களே, இந்த எருசலேமின் சமாதானத்துக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த எருசலேம் சேனைகளால் சூழப்படும். பல யுத்தங்கள் இந்த எருசலேமுக்கு விரோதமாக நடத்தப்பட்டிருக்கிறது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 44 போர்கள் நடந்திருக்கிறதாக சரித்திரம் சொல்லுகிறது. ஆனால் இந்த எருசலேம் என்ற தேவாலயம் என்று சொல்லப்படுகிற அந்த யூதர்கள் விரும்புகிற ஒரு தேவாலயம் கட்டப்பட முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் இந்நாள் வரை அதற்குரிய போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்துவர்களும் கூட இந்த எருசலேமை குறித்து ஒரு ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது, எல்லாரும் போய் பார்த்துட்டு வராங்க. இயேசு பிறந்த இடம் அங்கே தான் இருக்குது, இயேசு மரித்த இடம் அங்கே தான் இருக்குது, இயேசு வாழ்ந்த இடம் அங்கே இருக்குது. ஆனால் இதெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு இன்றைக்கி உலகம் முழுவதும் ஜனங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இஸ்லாமியர்கள் இந்த எருசலேமில் தான் முகமது நபி இருந்து அவர் கடவுள்கிட்டருந்து அவர் ஜெபம் பண்ணி பவுல் அப்போஸ்தலன் போல அவர் வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டு நிறைய சத்தியங்களை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி இந்த எருசலேமில் தான் அது நடந்தது என்று சொல்லி நம்புகிறாங்க. ஆனால் அவர்களுக்கு அது முக்கிய ஸ்தலமாக இருந்து கொண்டிருக்கிறது. யூதர்கள் தேவனுடைய ஆலயம் அங்கே இருந்ததுனால அங்கே தான் தாவீது கட்டின ஆலயம் இருக்குது. ஆனால் அந்த ஆலயம் இருந்த இடம் தங்களுக்கு முக்கியமானது. ஏனென்று சொன்னால் இந்த இடத்துலேருந்து செய்யப்படுகிற விண்ணப்பங்களுக்கு கர்த்தருடைய கண்கள் அவருடைய இருதயம் திறந்திருக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆனால் அதை அவர்கள் விசுவாசித்தவர்களாக இந்நாள் வரை இந்த எருசலேமுக்காக அவர்கள் போராடி கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த போராட்டம் இன்றைக்கு நேற்றுக்கல்ல, 5000 ஆண்டுகளாக இதனுடைய சரித்திரம் நீண்டு கொண்டிருக்கிறது. அது இந்நாள் வரை அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகினால் விட்டு விடுவார்களா என்று சொன்னால் விட்டுவிட முடியாது என்கிற நிலையில தான் இன்றைக்கு இருக்கு. சமாதானம் செய்து யுத்தத்தை நிறுத்தி இருக்கிறாங்க, ஆனால் தங்களுடைய பிரயாசத்திற்கு பலன் இல்லையே என்று சொல்லி இந்த இஸ்ரேல் இன்னைக்கு வரைக்கும் மிக வேதனையோடு இருக்கு. சின்ன நாடு. இஸ்ரேலை சுற்றி 23 இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது. ஆனால் அத்தனை நாடுகளும் இந்த இஸ்ரேலுக்கு விரோதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லது அர்மேனியன் என்று சொல்லப்படுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் கிறிஸ்தவர்கள் பாதி இருக்கிறாங்க, மீதி இருக்கிறதுல 1/4 பங்கு யூதர்களும் 1/4 பங்கு இஸ்லாமியர்களுமா இருக்கிறாங்க. அந்த பகுதியில் மட்டும் அதை சுற்றி இருக்கிறவங்க நிறைய இஸ்லாமியர்கள் தான் இருக்கிறாங்க. அதனால் இந்த இப்போது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அது பாலஸ்தீனம் என்கிற ஒரு பகுதிக்குள்ளே தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் இதையெல்லாம் எப்படியாகிலும் விடுதலை பெற்று அந்த இடத்துல தேவாலயம் கட்டப்பட வேண்டும் என்பது இந்த யூதர்களுடைய விருப்பமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது ஒரு முக்கியத்துவம் பெற்ற ஒரு நகரமாக மாறி இருக்க காரணமே இதற்கு பேரே சமாதானம். இந்த உலகத்துக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஒரு இடம், மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு ஏதுவான ஒரு ஸ்தலம். கடவுள் அப்படிதான் இந்த இடத்தை முன்குறிச்சிருக்கிறார். அதனால தான் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கிடைக்கிறது. நீங்கள் சங்கீதம் 122 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். மீண்டும் என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரர் என்று சொன்னால் யாரு? ஏன் இந்த வார்த்தைகளை இங்கே சொல்லி இவர் ஜெபம் பண்ணுறாரு? சகோதரர் என்று சொல்லப்படுவது வேறு யாரும் இல்லை, மற்ற கோத்திரத்தார். இஸ்ரவேலுக்கு 12 பிள்ளைகள் இருந்தாங்க. ஆனால் 12 கோத்திரங்களை இணைந்தது தான் இந்த இஸ்ரேல். ஆனால் அதுக்கு யூத நாடு என்று பெயர் பெறாமல் இஸ்ரவேல் என்று முதல்ல பேர் இருந்தது, அப்புறமா தான் யூத நாடு என்று பெயர் வந்தது. ஆனால் 12 கோத்திரங்கள் உள்ளடக்கி அவங்களுக்கு தான் சகோதரர்கள். அதோட நிறுத்தல, சிநேகிதர்களுக்கு என்று சொல்லுகிறார். இந்த சிநேகிதர்கள் யாரு? இந்த அரபியர்களும் பக்கத்தில் இருந்த அர்மேனியர்களும் பலஸ்தீனியர்களும் இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் சிநேகிதர்கள். ஆனால் இந்த சிநேகிதர்கள் எல்லாரும்
சமாதானமாக இருக்கிறதுக்காக இந்த எருசலேம் சமாதானமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் சாலேம், இந்த சமாதானம் என்கிற அந்த வார்த்தையினுடைய பொருளுக்கு இந்த எருசலேம் அந்த சமாதானம் நிறைந்ததாக இருக்கணும். அந்த பெயரின்படியே அந்த எருசலேம் வந்து சமாதானமாக இருந்தால் தான் இந்த உலகமே சமாதானமாக இருக்க முடியும் என்பது தான் ஸ்தோத்திரம் வேதத்தின் வழியாக நாம் அறிகிற ஒரு வரலாறு. அதனால் பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம் 9ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். கீழே, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தமும் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன் என்று சொல்லுகிறார் ஒரு அரசனாகிய தாவீது. ஏன் இந்த எருசலேமுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் என்று சொன்னால், அது சமாதான நகரம் மட்டும் இல்லை, அது தேவனுடைய ஆலயம் இருக்கிற ஒரு நகரம். ஆனால் தேவனுடைய ஆலயம் ஸ்தோத்திரம் கர்த்தர் விரும்பினார். நான் விரும்பினபடியினால் நான் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் ஆண்டவரே இறங்கி வந்து சொல்லி அவர் இந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்ட சொல்லி, அது தாவீதின் காலத்தில் துவங்கி அது சாலமோனுடைய காலத்தில் அது நிறைவு பெற்றதாக கர்த்தருடைய வார்த்தையின்படியே அந்த ஆலயமானது இந்த உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு சமாதானத்தின் இடமாக, சமாதானம் என்று சொன்னால் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு கிடைப்பது தான் சமாதானம். பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு இந்த உலகம் முழுவதும் ஜனங்கள், இந்த மனுக்குலம் தேடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் பாவத்தினாலே மரணம் என்று எல்லாரும் அறிந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு ஸ்தலத்தை நோக்கி தான் ஜனங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருந்தாங்க. ஆனால் அந்த பாவம் மன்னிக்கப்படுற இடம், பாவம் மன்னிக்கப்பட்டால் மனுஷனுக்கு சமாதானம் வரும். ஆனால் அந்த பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு இந்த எருசலேமுக்கு தான் எல்லாரும் போனாங்க. ஆனால் பாவத்தை அங்கே பரிகரிக்கும்படியாக, பாவத்திலும் விமோசனம் பெறும்படியாக, தங்களுடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெறும்படியாக, ஒரு ரட்சிப்பை பெறத்தக்கதாக, பாவம் மன்னிக்கப்பட்ட பிறகு தான் ரட்சிப்பு கிடைக்குது. மனம் திரும்புதல் வந்த பிறகு ரட்சிப்பு கிடைக்கிறது. ஆனால் அந்த மனம் திரும்புதலுக்கு ஒரு அடையாளமாக தேவ சமூகத்தில் போய் கர்த்தரை தொழுது கொள்வதற்காக இந்த உலகம் முழுவதும் இந்த ஜனங்கள் படையெடுத்து கொண்டே இருந்தாங்க. அதனால இந்த எருசலேம் அப்படி ஒரு முக்கிய இடம் பெறுகிறது. சங்கீதம் 76:2 சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், சாலேமில் அவருடைய கூடாரமும், சாலேமில் அவருடைய கூடாரமும், சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. சாலேம் என்பது சமாதானம். ஆனால் சாலேமில் அவருடைய கூடாரம், சீயோனில் அவருடைய வாசஸ்தலம். ஆனால் எப்போதைக்கும் கர்த்தர் தங்குகிற ஒரு இடமாக அந்த இடம் அறியப்பட்டிருக்கிறதுனால அது ஒரு முக்கியத்துவம் பெறுகிற ஒரு இடமா இருக்கிறது. அல்லேலூயா. அதனால எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஸ்தோத்திரம் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறது. இந்த நாளில், இந்த காலத்தில், இன்றைக்கு நாம் அதை ஒப்பிட்டு பார்த்து ஸ்தோத்திரம் இந்த எருசலேமில் சமாதானம் இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கணும். எனக்கு என்ன, எங்கேயோ நடக்குது அப்படின்னு நாம் இருக்காதபடி, அந்த உலகம் முழுவதுக்கும் சமாதானத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த ஸ்தலத்திலிருந்து ஆண்டவர் செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து அங்கே பலியாக இராவிட்டால் இந்த உலகத்தினுடைய பாவம் இந்நாள் வரை எடுக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாம் விடுதலையோடு சமாதானத்தோடு வாழ்வதற்கு காரணம் இந்த எருசலேமில் ஆண்டவராக இயேசு பலியானதுனால தான். அதனால சர்வ பூமிக்கும் ஒரு மகிழ்ச்சியை தருகிற, ஒரு சமாதானத்தை தருகிற, எல்லா மக்களும் தேடுகிற ஒரு ஸ்தலம் அது இயேசு கிறிஸ்துனுடைய பலியினால ஸ்தோத்திரம் அது முத்திரிக்கப்பட்ட ஒரு இடமா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கிபி 300ஆம் ஆண்டு கான்ஸ்டன்டைனுடைய அரசனின் மனைவி அவர்கள் இந்த இடத்துல சிலுவையை கண்டார்கள் என்று சொல்லி ஒரு சரித்திரம். அப்படித்தான் கொல்கொதா மலையை அவர்கள் சரியாக அடையாளம் கண்டு அது இயேசு கிறிஸ்துனுடைய கல்வாரி மலை என்பதை அறிந்ததற்கு பிறகு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தார். அதுக்கு முன்னாடி ஊர் ஜனங்க, சீடர்கள் அப்படி தான் இருந்தது. ஆனால் அது ஒரு அரச முக்கியத்துவம் பெற்றதாக, வரலாற்று முக்கியத்துவம் பெற்றதாக தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் அந்த இடத்துல இன்றைக்கு அந்த மேட்டில் தேவாலயம் கட்டப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். அது இன்றைக்கும் அங்கே தான் இப்போது எல்லாரும் போய்
டூரிஸ்ட்லாம் போய் பார்க்க முடியுது. ஏன்னு சொன்னால் அது எல்லாருக்கும் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஆனாலும் தேவாலயம் தேவாலயம் இருந்த இடத்துல தேவாலயம் கட்டப்பட முடியாமல் இருக்குது. அதனால் பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். இந்த அதாவது ஒரு 5 காரியங்களை நான் சுருக்கமாக சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, ஏன் நாம் இந்த எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி சங்கீதம் 48 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும், நமது பரிசுத்த பர்வதத்திலும், நமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அது தேவனுடைய நகரத்திலும். அப்போ அந்த இடத்துக்கு இது ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது என்று சொன்னால், அது தேவனுடைய நகரம், அது கடவுளுடைய ஹோலி சிட்டி ஆஃப் த காட், கடவுளுடைய நகரம், கடவுள் வாசம் பண்ணுகிற இடம். ஆனால் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. ஆனால் ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அது கடவுளே இருக்கிற இடம், அது அவருடைய பட்டணம், அவருடைய பட்டணம். ஆனால் அது அது சோத்திரம் தேவனுடைய நகரம் என்று, கடவுளுடைய நகரம் என்று அழைக்கப்படுகிறது. ஏசாயா 60:14 வாசி பாருங்கள். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும், உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும், இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நகரம் என்று சொல்லுவாங்க. அது தேவனுடைய நகரம் என்று சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். சங்கீதம் 48:8 நம்ம வாசிக்கலாம். நாம் கேள்விப்பட்டபடியே நமது தேவனுடைய நகரமாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நகரத்திலே கண்டோம். அது சேனைகளுடைய கர்த்தரின் நகரம், கடவுளுடைய கர்த்தரின் நகரம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் என்று சொன்னால் பரிபாலனம் பண்ணுகிறவர், இந்த உலகத்துக்கு எல்லா நன்மைகளையும் கொடுக்கிறவர். அதனால் அவர் கர்த்தர், த லார்ட் என்று அழைக்கப்படுகிறார். அதனால் அது கடவுளுடைய நகரம், கர்த்தரின் நகரம், தேவனுடைய நகரம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் அதற்கு ஒரு முக்கியத்துவம் பெற்ற ஒரு இடமா இருக்கு. ஆனால் இந்த தேவனுடைய நகரம் என்று அவர்கள் அறிந்திருந்தனால்தான் நீங்கள் தானியேல் தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணும்போது வாசியுங்கள். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேலு வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினான். அது தேவனுடைய நகரம் என்பதனால உலகத்தில் இருக்கிற யூதர்கள் எங்க இருந்தாலும் என்ன செய்தாங்கன்னா, அவங்க வீடு கட்டினாங்கன்னா ஜன்னலை எந்த பக்கம் வைப்பாங்கன்னா, ஒன்று வாசலை சோத்திரம் எருசலேமை பார்த்து திருப்பி வச்சு வாசலுக்கு வீட்டை கட்டுவாங்க. அந்த ஜன்னல் அங்கே எருசலேமுக்கு நேராக இருக்கணும், ஆனால் வீடு எருசலேமுக்கு நேராக இருக்கணும் அப்படி சொல்லி திருப்பி கட்டுவாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் படி அதிகமாக போய் கல்லறைகளிலே அடக்கம் பண்ணுறது கூட எருசலேமுக்கு நேராக, கல்லறைகள் அடக்கம் பண்ணுறது கூட எருசலேமுக்கு தலை வச்சு அடக்கம் பண்ணுற அந்த ஒரு பாரம்பரியமும் உருவாகி போச்சு. ஆனால் நீங்கள் எந்தெந்த நாடுகளில் எங்கே போனீங்கன்னாலும் தலை எந்த பக்கம் இருக்குன்னா எருசலேம் பக்கம் டைரக்ஷனில் தான் அடக்கமே பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட அளவில் ஒரு தேவ பயம் நிறைந்த, ஒரு தேவ பக்தி நிறைந்த, ஆனால் அது கடவுளுடைய நகரம் என்கிற அந்த இணைப்பு, அந்த தேவ பயம் மக்களுக்குள்ள இருந்தது. ஆனால் அது ஏன் இதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, அது கடவுள் விரும்பின ஒரு இடமா இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். ஆனால் ஜனங்கள் எல்லாரும் அங்கே தான் கடவுள் இருக்காருன்னு நம்பினாங்க. சோத்து என்ன காலங்களில் இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் கடவுளை எங்கும் தேடலாம் என்கிற அந்த சத்தியம் தெரியாது. ஆண்டவராக இயேசு வந்த பிறகுதான் பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வந்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணி எல்லாருக்கும் எடுத்து சொல்லி, ஆனால் இந்த எருசலேமுக்காக நீங்கள் சண்டையிட்டு, இந்த எருசலேம் தான்
எல்லா மக்களுக்கும் உரிய இடம் என்பதை கடவுள் அறிந்திருக்கிறார். ஆனால் அந்த ஒரு இடத்துக்காகவே எல்லாரும் சண்டையிட்டு கொண்டிருக்கிறத ஆண்டவர் அன்றைக்கு ஆண்டவர் இயேசு அறிந்தவராக சோத்திரம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு சோத்திரம் இங்கே மட்டும் இல்லை. அப்போ எருசலேம் தொழுது கூடாதுன்னு சொன்னாரா? நம்ம என்ன படிக்கிறோம்? நீங்கள் யோவான் சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தில் சோத்திரம் இந்த சமாரிய ஸ்திரீயின் இடத்துல ஆண்டவராக இயேசு பேசும் பொழுது தெளிவுபடுத்துகிறார். நீங்கள் இந்த 20ஆம் வசனத்தை வாசிங்க. எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்று என்கிறீர்கள் என்றால் அதற்கு இயேசு ஸ்திரீயே நான் சொல்வதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்கும் பிதாவை தொழுது கொள்ளலாம். நீங்க எருசலேமில் மட்டும் இல்லை, எருசலேமில் மட்டும் கிடையாது, இந்த மலையில மட்டும் இல்லை. ஆனால் அன்றைக்கு சரித்திரத்தில் ஏற்பட்ட காரியங்கள் எல்லாம் ஆண்டவரை இயேசு அறிந்திருந்தவராக ஒரு தெளிவான சத்தியத்தை ஜனங்களுக்கு போதித்தார். ஆனால் எல்லாரும் யூதர்கள் எல்லாம் இங்கே எருசலேமில் தான் கூடினாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை வெளியில் சிதறிக்கிறவங்க எல்லாரும் அங்கே வந்துடுவாங்க. எதுக்கு? அங்கே வந்து பலி செலுத்தினா தான் பாவம் மன்னிக்கப்படும். தேவாலயம் ஒன்று தான், ஜபாலயங்கள் நிறைய இருந்தது, ஜபம் எங்கே வேணாலும் பண்ணலாம். ஆனால் பலி செலுத்தி பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு தேடக்கூடிய ஒரே ஒரு இடம் அது தேவாலயம். ஆனால் அந்த இடத்துல மட்டும் நீங்களா ஜபம் பண்ணிக்கிறதுக்கு ஜபாலயம் இருந்தது. ஆனால் கடவுள் எங்கே இருக்கிறாருன்னா தேவாலயத்தில் தான் இருக்கிறாருன்னு சொல்லி நம்பினாங்க. ஆனால் எல்லா யூதர்களும் வருடத்துக்கு ஒரு முறை அந்த பஸ்கா பண்டிகைக்கு வந்து சேர்ந்தார்கள். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தில் கூட நம்ம பார்க்குறோம். ஆனால் மேல் வீட்டு அறையினுடைய அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்களும் எல்லாரும் அங்கே ஒன்று கூடி இருந்து கிட்டத்தட்ட 50 நாட்கள் வெளியிலேருந்து வந்த யூதர்கள் உடனே போயிட மாட்டாங்க, சோத்ரு. ஆனால் அந்த பஸ்கா பண்டிகையை முடித்து அவர்கள் இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை வரைக்கும் அங்கே பெரும்பாலும் தங்கியிருந்தாங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்ரு. ஆனால் அந்த 50வது நாள் ஒரு பண்டிகை இருக்குது அவங்களுக்கு, சோத்ரு. அந்த 50வது நாள் பெந்தகோஸ்தே என்பது 50. ஆனால் அந்த 50வது நாள் அவர்கள் அங்கே கூடியிருந்த போது தான் சோத்திரம் கர்த்தருடைய ஆவியானவர் மேல் வீட்டாரையில் பொழியப்பட்டார். ஆனால் அந்த எருசலேம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அது தேவனுடைய நகரமாக காணப்படுது. அல்லேலூயா, ஆண்டவர் அதான் சொன்னார், சோத்திரம். ஆனால் நீங்கள் கேள்விப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் நீங்கள் இந்த எருசலேமை விட்டு போகாமல் இங்கே நீங்கள் காத்திருங்கள் என்று ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு கட்டளையிட்டார். ஆனால் தான் அவங்க எருசலேம் விட்டு உடனே எங்கேயும் ஓடி போகல. ஏன்னா எல்லாரும் பயத்தில் இருந்தாங்க. ஆனால் எருசலேம்லேயே இருக்க சொல்லிட்டார், நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம். ஏன்னா நீங்கள் கேள்விப்பட்டபடி உங்களுக்கு சொல்லப்பட்டபடியே வாக்குத்தத்தம் இப்போது நிறைவேறும். அது என்ன வாக்குத்தத்தம்? பரிசுத்தாவியான ஊற்றப்படுகிற அந்த நாள். பரிசுத்தாவியான ஊற்றப்படுகிற வரைக்கும் அவர்களிடத்தில் பயம் இருந்தது, அவரிடத்தில் ஒரு தெளிவு காணப்படவில்லை. ஆனால் அவர்களிடத்தில் குழப்பம் காணப்பட்டது. தாங்கள் யார், எதை செய்யணும்னு சொல்லி தெரியாமல் இருந்தாங்க. இந்த உலகம் முழுவதுக்குரிய ஒரு மெசியாவை அவர்கள் அறியாதிருந்தாங்க. பரிசுத்தாவியானவர் வந்த பிறகுதான் இயேசு கிறிஸ்து யூத மெசியா அல்ல, அவர் உலகத்தின் மெசியா என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அதனால இந்த குழப்பங்களுக்குரிய காரணங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு கூட கிறிஸ்துவர்கள் கூட அறியாமல் இருக்கிறாங்க. இந்த எருசலேமுக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. ஆனால் இந்த எருசலேமில் மட்டுமல்ல, அவரை எங்கும் தொழுது கொள்கிற காலம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் பரிசுத்தாவி பொழியப்படுகிற வரைக்கும் பரிசுத்தாவியானவர் எங்கும் வியாபித்திருக்கிறார். அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளும்போது அவை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும். அதான் அடுத்த வசனம் சொல்லுகிறது. ஆனால் 4:24
24 வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் யோவான் 4:24 தேவன் ஆவியாய் இருக்கிறார், தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்ல, பரிசுத்தாவினாலே நிரம்பி தொழுது கொள்றவனுக்கு இந்த இடம் முக்கியத்துவம் பெறாது. அவரை எங்கே வேணாலும் கும்பிட முடியும். ஸ்தோத்திரம். இங்கே தான் இருக்கிறார், இதுக்குள்ளே தான் இருக்கிறார், இந்த இடத்துல தான் இருக்கிறார். இந்த இடத்த விட்டு அந்த பக்கமான அவர் இருக்க மாட்டார். அதனால் இந்த இடத்துல மட்டும்தான் அவர் இருப்பார். கடவுளை அப்படி பூட்டி வைக்க முடியுமா? கடவுளை ஒரு இடத்துல அவரை நிறுத்தி வைக்க முடியுமா? அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று பழைய ஏற்பாட்டிலே சொல்லிட்டாரே. ஆனால் குறைத்து மதிப்பிடுவதற்கு அல்ல, ஆண்டவர் அது ஒரு சரித்திரம், அங்கிருந்து தான் வந்தது, நம்ம அறிந்து கொள்ளணும். ஆனால் அதை ஆண்டவர் என்ன செய்யற தெரியுமா? ஒரே இடத்துல இல்லை. கர்த்தர் இந்த எருசலேம் பட்டணத்திலிருந்து இந்த சீடர்கள் எல்லாரும் சிதறடிக்கப்பட்டாங்க. எதுக்காக இந்த சிதறுதல்? சிதறடிக்கப்பட்டவங்க எங்கும் போய் சுவிசேஷ பிரசங்கம் பண்ணினாங்க. அல்லேலூயா. புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் முதல்ல அவர்களுக்கு அந்த அறிவு இல்லை. ரட்சிப்பு என்பது யூதர்களுக்கு மட்டும்தான் நினைச்சாங்க. விடுதலை இயேசு கிறிஸ்து வந்தது யூதர்களுக்கு மட்டும்தான் சீடர்கள் நினைச்சாங்க. சோத்திரம். இல்லை இல்லை, புறஜாதிகள் மேலும் பரிசுத்தாவின பொழுதுறப்படுகிறதை கொர்நேலியு வீட்டில் பேதுரு பார்த்த பிறகுதான் வேறு சிந்தையாக மாறி ஆண்டவர் அவனோடு பேசி, நான் சுத்தமாக்கிறது நீ அசுத்தம்னு சொல்லாத. ஏன்னா யூதர்கள் மற்றவர்களை அசுத்தமானவர்கள் என்று சொல்லுகிறார், தாங்கள் பரிசுத்தமானவர்கள் என்று நினைக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அவங்க பாவம் மன்னிக்கப்படலை, நம்முடைய பாவம் தான் மன்னிக்கப்பட்டிருக்கு. ஆனால் என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு, நான் சுத்தமாக இருக்கேன். அவங்கெல்லாம் பாவம் மன்னிக்கப்படாதவங்க, அவங்க அசுத்தமானவர்கள் என்று யூதர்கள் நினைச்சாங்க. அதனால தான் அதை ஆண்டவராக இயேசு என்ன செய்யறதுன்னா, எப்படி ஆண்டவர் பரிசுப்படுத்துகிறார்? பலியின் வழியாக. ஆனால் பழைய ஏற்பாட்டு பலி என்பது அந்த தேவாலயத்தில் கொண்டு போய் செலுத்தப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியின் பலி. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தேவ ஆட்டுக்குட்டியாக தன்னையே பலியாக்கி தேவாலயத்தின் திரைச்சீலையை கிழித்து, சோத்திரம், இந்த ஜனங்களுக்கு சத்தியத்தை அறிவித்து, இங்கே இல்லைப்பா, எங்கும் அவரை தொழுது கொள்ளுங்க, நீங்கள் ஜெபம் பண்ண இடத்துல அவர் வருவார், நான் எல்லா இடத்துக்கும் வருவேன், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்களோட உங்கள் மத்தியில் நான் இருப்பேன், எங்கே 2 அல்லது 3 பேர் இருந்தாலும் போதும், நான் உங்களோடு கூட இருப்பேன். மெய்யான சமாதானத்தை எப்படி அவர்கள் அடைய வேண்டும் என்று சொல்லி போதித்தார். சோத்திரம். ஆனால் அந்த மெய்யான சமாதானத்தை இன்னும் அறிய முடியாமல் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதான் ஒரு பரிதாபக்குரிய நிலைமை. ஆனால் இது தேவனுடைய நகரம் தான். அது தேவனுடைய நகரம் என்று சொன்னால், சோத்திரம், தேவன் அங்கே வாசம் பண்ணினார். அவர் இன்றைக்கும் வாசம் பண்ணுவாரா? அவர் எல்லா இடத்துலையும் வாசம் பண்ணக்கூடியவர். எருசலேமில் மாத்திரமல்ல, எல்லா இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ணலாம்? அவரை தொழுது கொள்ளலாம். ஆனாலும் அந்த எருசலேமில் என்ன செய்யணும்? சோத்திரம், சமாதானம் இருக்கும்படியாக. சோத்திரம், அது தேவனுடைய நகரம், சமாதானம் இருக்கும்படியாக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். சோத்திரம். ஆனால் அறியாமல் இருந்த காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். ஆனால் இப்பொழுதோ எங்கும் இருக்கிற ஜனங்களுக்கு அவருடைய சத்தியமானது பிரசங்கிக்கப்பட்டு பலவந்தம் பண்ணப்பட்டு வருகிறது. அதனால் பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்றாங்க. நீங்கள் பலவந்தம் பண்ணுறீங்களா? மெய்யான சமாதானம் எதுன்னு சொல்லி இந்த உலகத்துக்கு அறிவிக்கிறீங்களா? மெய்யான சமாதானத்தை கொடுக்கிற இந்த மகா சோத்திரம், இந்த தேவனுடைய நகரம் என்பது சோத்திரம் எது என்று சொல்லி சொல்றீங்களா? சோத்திரம். தேவன் எங்க வாசம் பண்றான்னு சொல்றீங்களா? இங்க மட்டும்தானா? இன்னைக்கு ஒரு கேள்விக்குரிய நீங்க போட்டு பார்த்து நீங்க ஒரு தீர்மானத்துக்கு வரணும். 2வதாக சோத்திரம், சங்கீதம் 48 2ஆம் வசனத்தை வாசிங்க. வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அது மகாராஜாவின் நகரம். இந்த 2வது வசனத்தில் இந்த கடைசியில் இருக்கிற மகாராஜாவின் நகரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு சோத்திரம் இந்த சங்கீதத்தை பாடினவங்க மகாராஜான். சோத்திரம். ஒரு ராஜா, ஒரு 10 ராஜாவுக்கு மேலே ஒரு ராஜா இருந்தால் ஒரு மகாராஜான்னு தான் சொல்லுவாங்க. அல்லேலூயா. இப்போ நம்ம நிறைய சோத்திரம் ஹிஸ்ட்ரியில் பேரரசுகளை பார்க்குறோம். பேரரசன் அப்படின்னா மகாராஜா. நிறைய அரசர்களுக்கு மேற்பட்ட அரசனாக இருந்தான்.
120 நாடுகளை ஆண்ட அகாஸ்வேரு மகாராஜா என்று அழைக்கப்பட்டான். ஏன்னு சொன்ன நிறைய அரசர்கள் அவனுக்கு கீழே இருக்கிறாங்க. அப்போ இந்த நகரத்துக்கு என்ன பேருனா மகாராஜாவின் நகரம். ஆண்டவருக்கு என்ன பேர் தெரியுமா? அவர் ராஜாதி ராஜா. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தாதி கர்த்தா. ஆமென், அல்லேலூயா. அதான் அவருக்கு பேர். ஆனால் கடவுளுடைய நகரம் என்று அழைக்கப்படுகிற அந்த இடமானது ஒரு மகாராஜாவின் நகரம். அந்த ராஜாவுக்கு பேர் என்ன? அந்த ராஜா யாரு? ஏன் அந்த ராஜா அந்த நகரத்தை தன்னுடைய நகரம் என்று அவருக்கு சொல்றாரு இல்லையா? ஜனங்க சொல்றாங்க இது மகாராஜாவின் நகரம். ஜனங்கள் ராஜாக்களை காலங்களில் எப்படி வாழ்ந்தார் என்று சரித்திரங்களை நம்ம பார்க்குறோம். நல்ல ராஜாக்கள் வாழ்ந்த காலங்களில் ஜனங்கள் ரொம்ப சந்தோஷமாக சுவிட்சமாக இருந்தாங்க. யுத்தம் கிடையாது, ஜனங்க நல்ல சந்தோஷமாக இருந்தாங்க. அங்கே வேற்றுமை கிடையாது, ஏற்றத்தாழ்வு கிடையாது. கைதியாக பிடித்து கொண்டு செல்லப்பட்ட தானியேல் அகாஸ்வேருடைய அந்த ராஜ்யத்தில் அவருக்கு பிறகு நேபுகாத்நேச்சர் ராஜ்யத்தில் என்ன செய்கிறாங்க? நாட்டுக்கு அதிபதியாக வர்றான், ஒரு பிரதானியாக இருக்கிறான், 3 ஒரு முக்கியமான ஒரு மனிதனாக இருக்கிறான், ராஜாவுக்கு அடுத்தபடியாக இருக்கிறான். அவனை யூதன்னு பார்க்கவே இல்லை, அவனை வித்தியாசமும் பார்க்கவே இல்லை. கடவுளுடைய அருள் அவனுக்குள்ளே இருக்கிறது, தேவனுடைய கரம் அவனோடு கூட இருக்கிறது. அவன் எல்லாத்துக்கும் தகுதியானவனு பார்த்தான், அவனை உயர்த்தினான். பார்வோன் யோசேப்பை உயர்த்தினான். அவர்கள் தங்களுடைய ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாருமே அடிமைகளையும் என்ன செய்தாங்க? சுதந்திரவாளிகளாகத்தான் பார்த்தாங்க, வித்தியாசம் பார்க்கவே இல்லை. அல்லேலூயா. ஞானிகளாக தான் அவங்கள உட்கார வச்சுருந்தாங்க. யார் ஞானத்தை உள்ள இருக்கிறானோ அவனை கொண்டு வந்து உட்கார வச்சான். ஐயோ அவன் வெளிநாட்டுக்காரனாச்சே, அடிமையாக கொண்டு வரப்பட்டனாச்சே, பார்க்கவே இல்லை. ஏன்னு சொன்ன அரசர்கள் அப்படி நல்ல ஒரு ஆட்சியை செய்த காலங்களை காண்கிறோம். அதனால ஜனங்கள் எல்லாம் அப்படிப்பட்ட நல்ல ஆட்சியை விரும்பினாங்க. ஆனால் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் தங்களை அடிமைப்படுத்தும் போது தங்களுக்குன்னு ஒரு ராஜா இருக்க மாட்டானா? தங்களுக்குன்னு ஒரு விடுதலையை பெற்றுத்தருக்கிற ஒரு தலைவன் இருக்க மாட்டானா? தங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து, ஏன்னா மற்ற ஜனங்கள் மேலே வரி வரி போட்டாங்க. வரி அது இன்றைய வரைக்கும் நடக்கிறது. ஆனால் இந்தியர்களுக்கு ஒரு வரின்னா அதே அங்கே இங்கிலாந்தில் இருக்கிறவங்க அந்த சொந்த பிரஜைகளுக்கு வரி இருக்காது. இன்றைக்கி முகமதிய நாடுகளில் முகமதியர் அல்லாதவர்களுக்கெல்லாம் வரி போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு கிடைக்கிற சலுகை வேறு, அவங்களுக்குள்ள சலுகை வேறு. ஆனால் இவங்களுக்கு வரி 10% அவங்களுக்கு 20% டபுளாக இருக்கும். இவங்களுக்கு குடியுரிமை கொடுத்தா அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்படி தான் இந்த உலகம் அந்நாள்லேருந்து நாள் வரைக்கும் என்ன செய்கிறாங்கன்னா வேறு பிரிக்கிறாங்க. தங்க ஜனம் யார்? அவங்களுக்கு தான் சலுகை கொடுக்குறாங்க. ஆனால் இந்த மகாராஜா என்று சொல்லுகிறவர் யார் என்று சொன்னால் எல்லா மக்களையும் போஷித்து எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர்களாக காணப்பட்டவர்கள் மகாராஜாக்களாக காணப்பட்டாங்க. அதனால் இந்த நகரம் என்பது அது மகாராஜாவின் நகரம் என்று சொல்லி, அந்த மகாராஜாவின் நகரத்துக்கு பெயர் என்னன்னா சியோன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சோத்திரம் இப்போது ஏற்பட்டிருக்க இந்த யுத்தத்தில் சியோனிஸ்ட் என்று அழைக்கப்படுகிற அந்த சியோன் எங்களுடையது, சியோனில் தான் அது மகாராஜாவின் நகரம். அந்த இடம் தான் எங்களுக்கு அவங்களுடைய தேடுதல் அதுவாக தான் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் அவங்க அழுதுகிட்டு தான் இருக்கிறாங்க. சோத்திரம் மற்றவங்களை அழிக்கணுன்றது அவங்களுக்கு என்ன இல்லை. ஆனால் நாங்கள் கடவுளை ஆராதிக்க வேண்டிய இடத்துல அது மகாராஜாவின் நகரமாக இருக்க, அது கடவுள் பரிபாலனை பண்ணணுமே. அவங்களுடைய எண்ணமெல்லாம் என்ன தெரியுமா? இந்த இடத்த எங்கள் கையில் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இந்த உலகமே நல்ல சமாதானமாக இருக்கும். நாங்கள் இந்த இடத்துலேருந்து என்ன பண்ணுவோம்? உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவோம். இந்த இடத்துலேருந்து நாங்கள் பலி செலுத்தி கடவுளை வழிபட்டு எல்லாருக்காக நாங்கள் வேண்டுதல் பண்ணுவோம். நீங்களும் வரலாம். அதுதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. அதனால் பிரியமானவர்களே, அவங்க தப்பாக நினைக்கல. அவங்க மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்கன்னா இது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு ஒரு தவிப்பை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு இடம். ஆனால் இந்த மகாராஜாவின் நகரமாக இருக்கிறது. ஆனால் இந்த மகாராஜாவின் நகரத்தில் சோத்திரம் கர்த்தர் வாசம் பண்ணி சோத்திரம் அது எப்படி தேவனுடைய நகரம் என்று சொல்லப்படுகிறதோ ஒரு ராஜாவாக சோத்திரம் இந்த உலகத்துக்கு கடவுள் வெளிப்பட்டு எல்லா மக்களையும் ஒன்றாக இணைத்து எல்லாருக்கும் நன்மை செய்வார் அப்படின்னு எதிர்பார். அல்லேலூயா. உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் நன்மை செய்கிற ஒரு ராஜாவை பார்க்க முடியுமா? கடவுளை தவிர வேறு யாரும் செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. எப்படி இருந்தாலும் சோத்திரம் நானும் தான் இந்த உலகத்தின் சரித்திரங்கள்லாம்
திரும்ப திரும்ப பார்க்குறேன். இந்தியாவுக்கு விடுதலை கொடுத்த இங்கே அந்த ஆங்கிலேயர்கள் சோத்திரம் பக்கத்துலேயே ஒரு பாகிஸ்தானையும் வச்சுட்டு போயிட்டாங்க. சோத்திரம் என்றைக்கு நீங்கள் சண்டை போட்டுனே இருங்க. சோத்திரம் மொத்தமாக கையில் கொடுத்துட்டா எதுக்கு பிரச்சனை? பிரச்சனையே இல்லாமல் இருந்தால் எப்படி? நமக்கு விரோதமாக வந்துடக்கூடாது. ஆனால் எந்தெந்த அரசர்கள் மற்றவர்களுக்கு அடிமைகளாக இருந்தவங்களுக்கு நன்மை செய்யணும்னு நினச்சாலும், ஆனால் ஒன்று மட்டும் செஞ்சாங்க. என்ன தெரியுமா? சோத்திரம் உரிமையை கொடுக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, தனக்கு மேலே அவன் வந்துடக்கூடாது, தனக்கு மேலே வந்துடக்கூடாது. அதனால் கடைசி வரைக்கும் அவன் கீழே இருக்கிற மாதிரி, அதாவது கொஞ்சம் வா மேலே வா, ஆனால் எனக்கு இக்குள்ளே வந்துடாது. அப்படி நினச்சி என்ன பண்ணுறாங்கன்னா, கொடுக்கும்போதெல்லாம் என்ன விடுதலை கொடுத்தாலும் அது மாதிரி தான் விடுதலை கொடுத்துருக்காங்க. அதனால் சண்டைகளை உருவாக்குற மாதிரி நாளைக்கு சிக்கல் வரும், அப்போ நம்மகிட்ட வருவான், அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பஞ்சாயத்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி உலகத்தில் இது இன்றைக்கி உரிமை கொடுக்கப்பட்ட ரிப்பப்ளிக் ஒவ்வொரு இடங்கள்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுதந்திரம் அடைஞ்சவங்களாம் அப்படி தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தங்களுடைய கைக்கீழே கடைசி வரைக்கும் இருப்பாங்க அப்படின்ற நாடுகளுக்கு தான் அவங்க முழு உரிமை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் தங்கள் கையை விட்டு அவங்க வெளியே போகிறாங்க அப்படின்னும் போது என்றைக்கு இருந்தாலும் நம்மளை தேடி வர்ற மாதிரி அங்கே ஒரு சின்ன என்ன பண்ணலாம், அங்கே ஒரு ட்ரிக் ஒன்று பண்ணி தான் வச்சுருக்குறாங்க. ஆனால் திருப்பி அவங்ககிட்ட தான் போகணும், இல்லைன்னா அடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது தான். ஆனால் அண்ணங்கிட்ட போய் கேட்கலாம், இப்படி தானே நீங்கள் கொடுத்தீங்க பாருங்கள், இது மாதிரிலாம் சண்டை வந்துனுங்குதுன்னு. சோத்திரம் வா வா வா, நான் எதிர்பார்த்து தான் இருந்தேன், உனக்கு நான் என்ன பண்ணுவேன், தீர்ப்பு சொல்கிறேன். 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னா, இஸ்ரேல் தேசத்தில் இந்த எருசலேம் என்ன பண்ணார், இஸ்ரேலினுடைய தலைநகரமாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரேலின் தலைநகரம் அது நாள் வரைக்கும் டெல் அவைவ், அதுதான் தலைநகரமாக இருந்தது. ஆனால் இஸ்ரேலர்கள் என்றைக்கு ஒரு தனி நாடாக அறிவிக்கப்பட்டு அவர்கள் தனி நாடாக அவர்கள் உருவெடுத்தாங்களோ அன்னிலிருந்தே அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா, எருசலேம் தான் தங்களுக்கு தலைநகரமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் மகாராஜாவின் நகரம். ஆனால் தங்களுக்கு தலைநகரம்னா அது எருசலேமாக தான் இருக்கணும். ஆனால் அவங்க பிரயாசப்பட்டு அந்த எருசலேமையை அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடம் எங்களுக்கு கிடைக்கலையான்னு தான் அவங்களுடைய போராட்டம். ஆனால் தான் அவங்க அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்து ஒரு தனி நாடாக அவர்கள் உருவாக்கப்பட்டாலும், ஆனால் நடுவில் இருந்து அவர்களுக்கு யுத்தத்தின் வழியாக தங்களுக்கு சாதகமாக காரியங்களை செய்து தந்த இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இவங்க கேட்ட இடத்த என்ன செய்ய முடியல, கொடுக்க முடியல. ஒரு தெளிவு வரைமுறை அங்கே ஏற்படலை, கொடுக்க முடியல. அதனால் பரவாயில்ல, இருக்கிற வரைக்கும் வந்து செட்டில் ஆகுங்கன்னு சொல்லி செட்டில் ஆகிட்டு ஒரு நாடை உருவாக்கினாலும் அவங்க எதிர்பார்த்தபடி அந்த எருசலேம் தங்களுக்கு தலைநகரமாக அறிவிக்கும்படி கேட்டுக்கொண்டாங்க. அது செய்யவே இல்லை. அதை பார்த்துட்டே இருந்தாங்க, எப்படியாவது யுத்தம் பண்ணியாவது என்ன செய்யணும், அதை அந்த இடத்த பெறணும்னு சொல்லி பார்த்தாங்க. கேட்டு பார்த்தாங்க, கொடுக்குற மாதிரி இல்லை. 1967 யுத்தம் பண்ணாங்க. யுத்தம் பண்ணதில் அவங்க சில பகுதிகளை பிடிச்சிட்டாங்க. அப்புறம் உலக தலையீடு வந்துச்சு, ஐநா சபை உள்ளே வந்தது, பல நாடுகள் உள்ளே வந்தாங்க. சண்டையெல்லாம் நிறுத்தி அவங்க எது வரைக்கும் அவங்க யுத்தம் பண்ணி பிடிச்சிருந்தாங்களோ அதோட நிறுத்திட்டாங்க. அவங்க எதிர்பார்த்தபடி சரியாக அங்கே மேற்கு பகுதியை அவங்களால என்ன பண்ண முடியல, தேவாலயம் இருந்த இடத்த முழுவதுமாக தங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வர முடியல. அது மாத்திரம் இல்லை, அவங்க அறிவித்தாங்க இதுதான் எங்கள் தலைநகரம் என்று சொல்லி. ஆனால் உலக நாடுகள் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, அங்கீகரிக்கவே இல்லை. உலக அங்கீகாரம் இல்லாததுனால அவங்க அதுக்கு மேலே அவங்க முன்னேற முடியல. அதனால் வரை இந்நாள் வரை அழுது கொண்டே இருக்கிறாங்க, எங்களுக்கு நீதி செய்ய மாட்டீரோ, எங்களுக்கு நீதி செய்ய மாட்டீரோ என்று ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது கொண்டே தான் இருக்கிறாங்க. உலக நாடுகளை கண்டுகொள்ளாமல் இருக்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா அவர்களுக்கு 1948 தனி நாடு என்று சொல்லி அறிவித்தது போல இவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை எப்படியாகிலும் அவர்களுக்கு என்ன செய்யணும், செய்து தரணும்னு சொல்லி விரும்பி ட்ரம்ப் என்ன செய்தார்னா, எருசலேமை அதாவது சோத்திரம் இந்த யூதர்களுடைய இஸ்ரவேலர்களுடைய தலைநகரமாக அறிவித்தார். அல்லேலூயா. ஆனால் ஐநா சபை அதை ஏற்றுக்கவே இல்லை. ஆனால் அமெரிக்காவினுடைய எல்லா விதமான தொழில் அதாவது ஆஃபீஸ் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா எருசலேமுக்கு மாற்றினாங்க. இவங்க செய்கிறதெல்லாம் செஞ்சாங்க, ஆனால் என்ன செய்யலை, ஐநா சபை ஏற்றுக்கல. அதனால் அது தொடர்ந்து அப்படியே கிடப்பில் தான் கிடக்குது. கரெக்டாக 70 வருஷம். அதனால் அவங்க ரொம்ப எதிர்பார்த்தாங்க, அவங்களுக்கு 7ன்னா ரொம்ப சோத்திரம் முழுமையான ஒரு இது. ஆனால் 70 வருஷம் முடிகிற 2018 ஆண்டில் இந்த ட்ரம்ப் வந்து
கூப்பிட்டு அவங்களாம் சொல்லி அனௌன்ஸ் பண்ணி அவங்க இது பண்ணிவிட்டு அனௌன்ஸ் பண்ணும்போது ஒன்று சொன்னார், ஸ்தோத்திரம், இந்த எருசலேம் வந்து இந்த உலகத்துக்கே என்னது ஒரு தலைநகரமாக இருக்கும் என்று சொன்னார். அல்லேலூயா. ஏன்னா உலகத்தினுடைய பெரும்பகுதி மக்கள் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் இஸ்லாமியர்களும் இந்த 3 ஜனங்களும் ஒன்றா சேர்ந்தா கிட்டத்தட்ட ஸ்தோத்திரம் 450 கோடிக்கு அதிகமான மக்கள் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். உலகத்தினுடைய மக்கள் தொகையில் 4 3 பங்கு அல்லது 3 பங்கு அதிகமானவர்கள் விரும்புகிற ஒரு இடம் இந்த எருசலேம். அதனால் இது உலகத்தின் தலைநகரமாகவே அறிவிக்கப்படணும் அப்படின்னா எல்லாரும் கேட்க ஆரம்பித்தாங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் இஸ்ரேலுக்கு தலைநகரமாக சொல்லாதீங்க, உலகத்தின் தலைநகரம்னு சொல்லுங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொன்னாங்க. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் அவங்களுக்கு என்னென்னா தங்க தலைநகரம் சொல்லணும்னு அவங்களுக்கு ஆசை. ஸ்தோத்திரம். அதனால் இது என்ன சொல்லணும் அப்படின்னா இது மகாராஜாவின் நகரம் என்று அழைக்கப்படணும். எரேமியா 3:17 வாசிங்க. அக்காலத்திலே எருசலேமை கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். எருசலேமை கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். சகல ஜாதியாரும் எருசலேமில் விளங்கிய கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அதனிடமாக சேர்வார்கள். அவர்கள் இனி தங்கள் பொல்லாத இருதயத்தின் இச்சையின்படி நடவார்கள். என்ன சொல்லுவாங்களா? இது ஸ்தோத்திரம், அது தேவனுடைய நகரம் என்று சொல்லி ஸ்தோத்திரம். அது என்ன சொல்லுவாங்களா? ஸ்தோத்திரம், அது தேவனுடைய சிங்காசனம் என்று சொல்லுவாங்க. அல்லேலூயா. சிங்காசனம்னா எதுக்கு? பரிபாலனம் பண்ணுறதுக்கு, நீதி செலுத்துறதுக்கு, நன்மை செய்கிறதுக்கு, உத்தரவு போடுறதுக்கு, மக்களுக்கு நன்மைகளை கொண்டு வருகிற ஒரு இடம். அந்த உலகம் முழுவதுக்கும் ஸ்தோத்திரம் தேவையான எல்லா நன்மைகளும் புறப்பட்டு போகணுன்னா இந்த எருசலேமில் தான். அதுதான் விரும்பினாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுதான் இங்கே எரேமியா தீர்க்கதரிசி வழியாக சொல்லி இந்த வார்த்தைகளை நிலைப்படுத்துகிறது. ஆனால் இது தேவனுடைய சிங்காசனம் சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். அப்போ யார் மகாராஜான்னு கேட்டால் கடவுள் தான் மகாராஜா. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜாவாக அங்கே வீற்றிருக்கிறார். ஸ்தோத்திரம். அது அவங்களுடைய எண்ணம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் ராஜாதி ராஜாவாக கர்த்தர் அங்கே எருசலேமில் வீற்றிருப்பார் என்று சொன்னால் ஸ்தோத்திரம், இந்த உலகம் முழுவதுக்கும் சமாதானம் இருக்கும். ஆனால் என்ன செய்யணும்? ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஆண்டவரே அந்த இடத்துல நீங்கள் ஆளுகை செய்யுங்க, நீங்கள் பரிபாலனம் பண்ணுங்க, நீங்கள் சிங்காசனத்தில் உட்காருங்க. நீங்கள் உட்காந்துட்டீங்கன்னு இந்த உலகம் முழுவதுக்கு சமாதானம் வரும். இன்றைக்கி ஐநா சபை ரொம்ப வீக்காக இருக்குது. ஸ்தோத்திரம். ஐநா சபை ட்ரம்ப் காலத்தில் ஐநா சபை ட்ரம்ப்புக்கும் ஐநாவுக்கும் சரியான ஒரு உறவில்லை. உலக சுகாதார நிறுவனத்துக்கும் அமெரிக்காவுக்கும் உறவு சரியில்லை. என்ற காரியங்கள் எல்லாம் இப்பொழுது குழப்பமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. தலைவர்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கிறாங்க. கடந்த காலங்களில் இருந்து தானே ஒரு சமாதானமான தலைவர்கள் அன்றைக்கு இருந்தாங்க. ஆனால் இந்த உலகத்தில் யுத்தங்கள் நடக்கக்கூடாதுன்னு பார்த்தாங்க. இந்த உலகம் சமாதானமாக இருக்கணும்னு பார்த்தாங்க. அதுக்கு தேவையான நடவடிக்கைகள் எடுத்தாங்க. ஆனால் இப்பொழுதோ காரியங்கள் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் இந்த யுத்தங்கள் ஏற்படும் என்று சொன்னால் இந்த உலகமே அழிஞ்சிரும். ஆனால் இந்த எந்த நகரத்தின் வழியாக இந்த உலகத்துக்கு சமாதானம் வரணுமோ அந்த நகரத்தை வைத்தே இந்த உலகம் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு யுத்தத்தில் ஒரு 3ஆம் உலகப் போருக்குரிய காரியங்கள் உருவாகிவிடுமா என்கிற ஒரு பயத்தில் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுள் யுத்தத்தை விரும்புகிறவரா? அவர் ஈட்டியை முறித்து வில்லை ஒடிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அவர் யுத்தங்களை அவர் விரும்புகிற கர்த்தர் அல்ல. ஆனால் அவர் சமாதானத்தை விரும்புகிற தேவன். ஆனால் இந்த உலகத்துக்கு சமாதானத்தை கொடுக்க வந்தவர். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராக இயேசுவை ராஜாதி ராஜாவாக, அவர் சேனைகளின் கர்த்தராக, அவரை சிங்காசனத்தை வீற்றிருக்கிறவராக யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தபோது அவர் பிறந்த போதே இந்த உலகத்துக்கு உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம் என்று பாடப்பட்ட பாட்டு. இயேசு கிறிஸ்து நான் இந்த உலகத்துக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானம் என்று சொன்னார். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய சமாதானம் என்பது இந்த உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மக்களுக்கும் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு மெய்யான சமாதானம். அல்லேலூயா.
அல்லேலூயா. கொஞ்ச காலம் மாத்திரம் இல்லை, அந்த உலகம் கொஞ்ச காலத்துக்கு கொடுக்குது. ஒரு வருஷம் போனால் ஒரு வருஷம் போனால் பலி செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு, இனி அடுத்த வருஷம் மறுபடியும் போய் பலி செலுத்தலைன்னா பாவம் பெருகி போயிடும். சோத்திரம். ஆனால் கொஞ்ச காலத்துக்கு கொடுத்தது. சோத்திரம். ஆண்டவருடைய கோபாக்கினிக்கு ஏதுவாக இந்த உலகம் என்ன செய்யுதுன்னா, சோத்திரம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை ராஜாவாக அங்கீகரிக்காமல் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக, ராஜாதி ராஜாவாக அங்கீகரிப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை ராஜாதி ராஜாவாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னால், அவரை சிங்காசனத்தில் அமர்த்துவீர்கள் என்று சொன்னால் ஒரு மெய்யான சமாதானம் கடந்து வரும். ஆமென். அல்லேலூயா. அது எழுத்தின்படியே இந்த பூமியில் இருக்கிற எருசலேமுக்கு சமாதானம் வரும். அதனால் பிரியமானவர்களே, இந்நாள் வரை இயேசுவை புறக்கணிக்கிறாங்க. இயேசு யார் என்று தெரியாமல் இருக்கிறாங்க. இயேசு ஒரு தச்சனுடைய குமாரன் என்று சொல்லுகிறாங்க. ஆனால் அவரை ஒரு சாதாரணமாக நினைக்கிறாங்க. இல்லை இல்லை, அவர் செய்த சோத்திரம் கிரியைகளை, அவர் செய்த நன்மைகளை மறந்து போனாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த யூத சமுதாயமும் ஆண்டரை அறியாதிருக்கிற மக்களும் சகோதரர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்களும் என்ன செய்யணுமா, இந்த சமாதானத்துக்காக அவர்கள் கெஞ்சணும். இப்போ இயேசு தானே அங்கே இறங்கி வருவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் பரிபாலனை பண்ணுறதுக்கு சீட்டு கொடுக்கணும். இயேசுவே நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லணும். சோத்திரம். கர்த்தர் நிச்சயமாக அந்த காரியங்களை செய்யும் பொழுது சோத்திரம், இந்த உலகம் சோத்திரம் ஒரு மாற்றத்தை பெறும். அதை நம்ம நிச்சயமாக காண முடியும். சங்கீதம் 125 1-2 வசனங்களில் வாசிக்கும் பொழுது, கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல், என்னென்னைக்கு அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் பர்வதத்தை போல் இருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. சியோன் என்கிற அந்த மகாராஜாவின் நகரம் எப்படி இருக்கான்? என்னென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கிற ஒன்று. அல்லேலூயா. தேவனுடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கு. அதுதான் கர்த்தர் அந்த ஆண்டரை தேடும் பொழுது சொன்னார், வானத்தை அண்ணாந்து பார்த்து பாருங்க, அவருடைய சிங்காசனம் தெரியும்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு ஒப்புமையாக, அது ஒரு மாடலாகத்தான் இந்த பூமியில் இருக்கிற எருசலேம், அந்த சியோன் நகரமும் அது தேவனுடைய சிங்காசனமாக, அதற்கு ஒரு மாடலாக தான் இங்கே பூமியில் இருக்கு. இது இல்லை, இது ஒரு மாடல். ஆனால் இந்த மாடலை பார்த்து நீங்கள் கற்றுங்க. பரலோகத்தில் கர்த்தர் அங்கேருந்து என்ன பண்ணுறாரு? அவர் சிங்காசனத்திலிருந்து, அவர் வீட்டிலிருந்து என்ன செய்கிறாரு? இந்த உலகத்தை முழுவதையும் அவர் பரிபாலனம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் விசுவாசிங்கன்னு சொன்னால் அது நிலைத்திருக்கிறது போல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்கள் என்னென்னைக்கு அசையாமல் நிலைத்திருப்பார்கள். சோத்திரம். நீ உண்மையாக ஆண்டவர் இயேசுவை நம்புறியா? சோத்திரம். உன் சமாதானம் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, எடுத்து போடப்பட முடியாது. நீ விசுவாசோடு இருக்கிறேன்னு சொன்னால், உண்மையாகவே இயேசுவை தேடுறேன்னு சொன்னால், சோத்திரம், நீ அசையாமல் நிலைத்திருப்ப. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் காற்றுக்கு பதறக்கு ஒப்பாக போகிற காரணம் என்ன? உடைய விசுவாசம் சரியில்லை. யார் இடத்துல விசுவாசம் வைக்கணும் அவர் மேலே வைக்கல. ஆனால் சரியான விசுவாசம் சரியான இடத்துல வைக்காததுனால அது அறிவிக்கேற்ற வைராக்கியமாக இல்லை, அது ஞானம் இல்லாத பிள்ளைகளாக இருக்கிறாங்க. சோத்திரம். அப்படி புத்தி மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறது. சோத்திரம். அதனால தான் அந்த சிக்கல்னு சொல்கிறாங்க. மூன்றாவதாக சகரியா 8:3 வாசிங்கள். நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும், எருசலேம் சத்திய நகரம் என்றும், சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம், சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம், பரிசுத்த பர்வதம் என்றும், பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இந்த நகரம் சத்திய நகரம் என்று அழைக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். ஏன் நீங்கள் எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்க அப்படின்னா, சத்தியம் அங்கிருந்து தான் புறப்படுகிறது. அந்த உலகத்துக்கு ஆண்டவர் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொன்னார். ஆண்டவர் இயேசு சத்தியம் சொல்கிறார். சத்தியம் என்று சொன்னால் உண்மை. உண்மை என்ன? கண்ணால் பார்க்கறது. சோத்திரம். பார்த்து அறிந்து கொள்வது. அப்போ உண்மை என்று சொல்லுவது கண்ணால் பார்க்க முடியுது. கண்ணால் பார்க்க முடியாதவர் தான் கடவுள். ஆனால் கண்ணால் பார்க்க முடிகிற ஒரு சத்தியத்தை, கடவுள் மனிதனாக வந்தார் என்பதை விளக்குகிற ஒரு சத்தியம்தான் சத்தியம் என்று பொருள். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ கண்ணால் பார்த்தது சத்தியம் சொல்லுவாங்க. ஆமாம், நான் சத்தியமாக பார்த்தேன் அப்படி சொல்லுவோம். எதை பார்க்க முடியும்? உருவத்தை தான் பார்க்க முடியும்.
உருவமற்றதை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. உணரதான் முடியும். ஆனால் உணரப்பட வேண்டியவர், கண்களினால பார்க்கப்பட வேண்டியவர்கள், சத்தியத்தினால அறியப்பட வேண்டியவராக இருக்கிறார். அதனால் எது நமக்கு சொல்லிக் கொடுக்குது அப்படின்னா, இந்த வேத வசனத்தின் வழியாகத்தான் கடவுள் மனிதனாக வந்தார் என்பதையே நம்ம அறிய முடியுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் இந்த நகரத்துக்கு என்ன பேருன்னா சத்திய நகரம். இங்கிருந்து வர்றதெல்லாம் உண்மை. சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்கிற ஒரு இடம். ஆனால் சத்தியம்தான் ஜெயிக்கும். அது என்னது? அது உண்மை என்று பொருள். ஆனால் அந்த உண்மைக்குரிய நகரமாக அது இருக்கு. அந்த உண்மைக்குரிய நகரம்னா சோத்திரம், சரீரத்தில் வெளிப்பட்ட இயேசுவை காட்டுகிற ஒரு இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கே பிறந்த இடமும் இருக்கு, அவர் மரித்த இடமும் அங்கே இருக்கு. இந்த எருசலேம் ஏன் முக்கியத்துவம் பெறுது? இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பும் இயேசு கிறிஸ்துனுடைய மரணமும் அங்கே இருக்கு. ஆனால் அந்த எழுத்தின்படியே அந்த இடம் இன்னும் வரைக்கும் இருக்கிறதுனால சோத்திரம், இதே தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற வைத்திருக்கிற அந்த யூதர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய சோத்திரம் மரித்த இடத்துல சோத்திரம் தேவாலயம் கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்திரம். அது மரித்த இடம்ங்கிறதுனால அது முக்கியத்துவம் பெறுது. அது கொல்கொதா மலை, சோத்திரம், அது கல்வாரி மலை. ஆனால் அந்த இடத்துல எல்லா மனிதர்களுடைய பாவமும் மன்னிக்கப்பட்ட ஒரு இடம், சோத்திரம். ஆனால் எல்லாருடைய பாவத்துக்காக ஆண்டவராக இயேசு மனிதனாக வந்து ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஆனால் இந்த சத்தியத்தை தேடி தான் சோத்திரம் எல்லா மக்களும் போய்கிட்டே இருக்கிறாங்க, சோத்திரம். ஏன்னா அங்கே போய் பார்த்தா தான் சோத்திரம் கண்ணால் போய் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஏதோ ஒரு புராண கதை அல்ல, ஏதோ ஏட்டில் மட்டும் எழுதிட்டு நேரடியாக போனால் ஒன்றும் இல்லாதுன்னு இல்லை, சோத்திரம். ஆளை கண்ணால் காணக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் இருக்குது, சோத்திரம். அதனால தான் அது சத்திய நகரம். ஆனால் நீங்கள் போய் தைரியமாக என்ன செய்யலாம், போய் பார்க்கலாம். ஆண்டோடைய சத்தியம் அங்கே தான் வெளிப்படும். அதனால தான் சோத்திரம் அந்த இடத்துல இருந்து தேவனை ஆராதித்தார்கள், கடவுளை தேடினாங்க, ஆண்டவர் பேசினார், அவர்களுக்கு கட்டளைகளை கொடுத்தார். ஆனால் அந்த இடம் வந்து முக்கியத்துவம் பெறுகிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்திரம். ஏசாயா 1:26 வாசிங்க. உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். ஆமென், அல்லேலூயா. எப்போ நியாயாதிபதிகளும் நீதிமான்களும் மனம் திரும்பினவர்களுடைய கூட்டம் அங்கே போய் சத்தியம் சொல்லப்படும் பொழுது ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, மார்பில் அடித்து கொண்டு புலம்பி சோத்திரம் தங்களை அறிக்கையிட்டார்கள், பாவ உணர்வடைந்தாங்க. ஆனால் இந்த சத்தியத்தை கேட்டபோது தான் ஜனங்கள் குத்தப்பட்டாங்க. மேல் வீட்டு அறையிலிருந்து பிரசங்கம் பண்ணின போது ஜனங்கள் முதல்ல குழம்புனாங்க, ரெண்டாவது இருதயத்தில் குத்தப்பட்டாங்க. அப்புறம் ஆண்டவர்மாரே நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்னு கேட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்திரம். அப்போ தான் பேதுரு தைரியமாக சொன்னது, எல்லாரும் என்ன பண்ணுங்க, மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்தானம் பெறுங்கன்னு சொன்னாங்க. அல்லேலூயா, சோத்திரம். அதனால் பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது சோத்திரம், மனம் திரும்புதலுக்குரிய சத்தியம் எங்கேருந்து புறப்படுதுன்னா இந்த சத்திய நகரத்திலேருந்து தான். அங்கே தான் பிரசங்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சோத்திரம் ஜனங்கள் இந்த எருசலேமுக்கு போயிட்டு தான் இருந்தாங்க. உண்மையான மனம் திரும்புதல் வரல. வருஷம் போனாங்க, திருப்பி அடுத்த வருஷம் போனாங்க, அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்படலை. உண்மையான மனம் திரும்புதல் அவர்களுக்கு வரல. ஒவ்வொரு வருஷமும் படையெடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. இன்றைக்கும் கூட ஆண்டோடைய வார்த்தை உங்களை என்னையும் பார்த்து, நீங்கள் ஆண்டவர் நம்முடைய பாவத்தை ஒரே தரம் மன்னித்து நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எங்கள் சத்தியத்தை அறிந்திருப்போம் என்று சொன்னால் சோத்திரம் இன்னைக்கு உண்மையாகவே ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இல்லாதனால்தான் அப்பப்போ போய் என்ன செய்கிறாங்க, பாவத்தை மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும்னு சொல்லிட்டு அப்பப்போ போய் முட்டிக்கிட்டு அழுதுகிட்டே தான் இருக்கிறாங்க.
பாவ சங்கீதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்? ஆண்டவரை இயேசு அவர் பிரதான ஆசாரியனாக பரமாசாரியனாக இருக்கிறார். சோத்ரம். ஒரே தரம் தன்னுடைய இரத்தத்தை பலியாக செலுத்தி சர்வலோகத்தின் பாவத்தை மன்னித்தவர் தான் ஆண்டவரை இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கொல்கொதா மலை, இந்த கல்வாரி, சோத்திரம், மண்டை ஓட்டு மலை என்னத்தை ஞாபகப்படுத்துது அப்படின்னா, சர்வலோகத்துக்காகவும் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அவர் நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற ஜீவாதார பலி அவரே. சோத்திரம். அதனால் ஒரு ஆடு அடிக்கப்படணும், அது பஸ்கா ஆடு. எத்தனையோ ஆடுகள் அடிக்கப்பட்டுக்கிட்டு கொண்டு இருந்தது, லட்சக்கணக்கான ஆடுகளை கொண்டு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. சோத்திரம். ஜனங்கள்லாம் போகும்போது அங்கே போய் ஒரு புறா குஞ்சியாவது என்ன செய்யணும், பலி கொடுக்கணும். அப்போ தான் ரத்தம் சிந்தலைன்னா பாவம் மன்னிப்பு பண்ணப்படாது. ஆனால் ஏழையாக இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு புறா குஞ்சாவது பண்ணிக்க. ரொம்ப தூரத்துலேருந்து வரியா, நீ என்ன வச்சுருந்த நீ காளையை பலி கொடுத்து வச்சுருந்தியா, அப்போ அந்த காளையை விற்ற காசு எடுத்து வந்தியா, இங்கே வந்து என்ன பண்ண, அந்த காளைக்குரிய காசை ஒரு புறா வாங்கிக்கோ. சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ காளையை வாங்க முடியாது. சோத்திரம். அங்கே காளைக்குரிய பணம், அங்கே போய் புறாவை தான் வாங்க முடிஞ்சுது. அதையாவது கொடுத்து பலியை பாவம் மன்னிப்பு வாங்கிட்டு போ. அப்படி தான் தேடி தேடி போனாங்க. சோத்திரம். ஆனால் அங்கிருந்து நமக்கு என்ன சத்தியம் வெளிப்படுகிறது தெரியுமா? ஆண்டவராக இயேசு அவர் ஒரே தரனுடைய பாவங்களுக்காக அவர் பிரவேசித்து, சோத்திரம், மகாபரிசு ஸ்தலத்தில் பிரவேசித்து நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். அதுதான் சத்தியம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோம்னால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். நமக்கு சத்தியம் இராது. ஆனால் இந்த சத்தியம் என்ன சொல்லுது? இந்த நகரம் நமக்கு என்ன சொல்லுது? இங்கே சோத்திரம், மனிதனாக வந்த தேவகுமாரன் இங்கே சிலுவையிலே பலியாகி இந்த மலையில் அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். உன்னுடைய பாவம் மட்டும் இல்லை, சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து இங்கே ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஆனால் இங்கிருந்து இந்த உலகத்துக்கு பாவ மன்னிப்பு வந்தது. ஆனால் நீங்கள் பாவத்தில் இனி இருக்க வேண்டாம். நீங்கள் விசுவாசத்தின் மூலமாக கடவுளுக்கு பிள்ளைகளாக மாறி நீங்கள் எல்லாரும் விடுதலை பெற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்த சத்தியத்தை அந்த நகரம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் அந்த நகரத்தை எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள், அறிவுள்ளவர்கள் அந்த நகரத்தை எப்படி பார்ப்பாங்கன்னா, இது பாவம் மன்னித்த ஒரு நகரம். என்னுடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தின இயேசு இங்கே பலியாக இருக்கிறதுனால, அவரை எனக்கு நான் அறிந்திருக்கிறதுனால, இந்த இடத்துல தான் எனக்கு என்ன கிடைச்சது? ரட்சிப்பு கிடைச்சது. இந்த இடத்துல தான் எனக்கு பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு. இதுதான் சத்தியம். அவர் மனிதனாக வந்தார், மனிதனுடைய பாவத்தை சுமந்தார், தன்னையே பலியாக்கினார், அவர் மரித்து உயிர் தெழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கொல்கொதா எனக்கு அதை தான் ஞாபகப்படுத்துது. ஆனால் அதுக்கு பேர் சத்திய நகரம். அது பொய் சொல்லாது. ஏன்னா ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. அந்த ரத்தம் சாட்சியாக மாறும். ஆனால் அந்த சிந்தப்பட்ட ரத்தம் அந்த மண்ணில் சிந்தப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் இது போட்டு வச்சிருக்கிறாங்க. சோத்திரம். அந்த ரத்தம் நாள் வரை அது சிந்தின ரத்தத்தினுடைய அந்த சோத்திரம், அந்த மண், அந்த பாறைகளில் அவர் நடந்து போன பாதைகள்லாம் சோத்திரம் இந்நாள் வரை இருந்து கொண்டு இருக்கிறது. அது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டு சொன்னீங்கன்னா, இது சத்தியம். அல்லேலூயா. அதனால் சத்தியத்தை அறிவிற சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சோத்திரம். அதனால் பிரியமானவர்களே, இந்நாள் வரைக்கும் இந்த சத்தியம் அங்கே போதிக்கப்பட்டிருக்கிறதுனால சோத்திரம், இது உலக ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரு தலைநகரமாக இருக்குது. அல்லேலூயா. பாவம் மன்னிக்கப்படுற ஒரு இடமா இருக்குது. சோத்திரம். அது சோத்திரம். அதனால் பிரியமானவர்களே, இந்த சோத்திரம் ஸ்தலத்திலிருந்து சாலமோனுடைய காலத்தில் ஆண்டவர் இறங்கி வந்து சொன்னார், இந்த எருசலேமில் நீங்கள் 2 நாளாகமத்தில் 7ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்கும் பொழுது சோத்திரம் என்ன சொல்கிறாங்கன்னா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி அடுத்த வசனம் இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும்.
என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் என் நாமம் இந்த ஆலயத்தில் என்னென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், ஏன் அந்த சத்தியம் வந்து அந்த இடம் பெறுகிறது என்று சொன்னால், ஸ்தோத்திரம், ஆண்டவர் இயேசு ஸ்தோத்திரம் தேவகுமாரனாக வந்து பலியாகி, ஸ்தோத்திரம், இந்த இடத்துல என்னுடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாரே, ஸ்தோத்திரம், அவர் ரத்தம் அங்கே சிந்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு மாறாக பார்த்தீங்கன்னா எருசலேமுக்கு போகிறவங்கலாம் ஸ்தோத்திரம் என்ன எடுத்துகிட்டு வராங்க, சிலுவை எடுத்துன்னு வராங்க. இப்போ நிறைய இண்டஸ்ட்ரி அங்கே ரொம்ப பெருகி இருக்குது. என்னன்னு கேட்டால் வெறும் சிலை செய்கிற இடமா தான் இருக்குது. ஸ்தோத்திரம். நேரம் மாறா இருக்குது. ஆண்டவர் ஆவியாக இருக்கிறான்னு சொன்னார். இயேசு கிறிஸ்து சரீரத்தில் தான் வந்தார். ஆனால் முழுவதும் என்ன பண்ணுறாங்க, சிலைகளை வடித்து சுரூபங்களை போட்டு எல்லாம் வியாபாரம் பண்ணி பயங்கரமாக வியாபாரத்தில் ஒழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். சத்தியம் காணப்படல. மிஞ்சி போனால் பைபிளை ரொம்ப சின்ன பைபிளாக போட்டு இதை தான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மொத்த ஜனங்களும் போயிட்டு தான் வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய சத்தியத்தை அறிகிறவர்கள், ஸ்தோத்திரம், ஆண்டவரை இயேசுனுடைய சிங்காசனம் எப்படிப்பட்டது, ஆண்டவர் இயேசுனுடைய சத்தியம் என்பது என்ன என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னால் உண்மையான சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஆலயம் கட்டப்படணும், ஸ்தோத்திரம், பலி செலுத்தப்படணும் அப்படின்னு விரும்புவாங்களா? ஸ்தோத்திரம். இயேசு பலியான பிறகு இந்த ஆலயம் கட்டப்பட்டு பலி செலுத்தப்பட்டா, ஸ்தோத்திரம், இந்த உலகத்தினுடைய முடிவு வந்துடும். இந்த உலகத்தின் முடிவு வரட்டும்னு கேட்குற ஒரு கிறிஸ்தவனை நீங்கள், ஸ்தோத்திரம், என்னன்னு சொல்ல முடியும்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்பது யூதர்களுடைய விருப்பமாக இருக்குது. யூதர்கள் ஒரு விருப்பத்தை தெரிவித்தா நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளலாம். என்னன்னு சொன்னால், ஆலயம் கட்டப்படணும், நாங்கள் பலி செலுத்த மாட்டோம், இயேசு கிறிஸ்து பலி ஆகிட்டாரு, அவர் தான் மேசியா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, ஸ்தோத்திரம், ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. இப்படி ஏற்றுக்கொள்கிறதுக்கு இல்லைங்க, யாருமே பலி செலுத்த வேண்டாம், நம்ம எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணலாம், நீங்களும் வந்து ஆராதிங்க, நாங்களும் போய் ஆராதிப்போம், ஒரு ஆலயத்தை கட்டுவோம் அப்படின்னு எல்லோரும் சேர்ந்து முடிவு எடுத்தாங்கன்னா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இல்லை ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கட்டும், எல்லோரும் வந்து போகலாம், எங்களுக்கும் ஆசை இருக்காதா அப்படின்னு சொன்னால், அப்படி சொன்னால் அது ஒரு நியாயமாக இருக்கும். ஸ்தோத்திரம். ஆனால் ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறாங்க, இஸ்லாமியர்களுக்கு என்ன தேவை, ஸ்தோத்திரம், எங்களுக்கு இந்த இடம் வேணும், யூதர்களுக்கு என்ன வேணும், நாங்கள் தேவாலயத்தை கட்டுறதுக்கு அந்த இடத்த எங்களுக்கு கொடுத்துடணும். ஸ்தோத்திரம். இல்லைன்னா நாங்கள் சண்டை போட்டால் எடுத்துக்குவோம். ஸ்தோத்திரம். கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க, ஸ்தோத்திரம், பேர் கிறிஸ்தவங்க என்ன நினைக்கிறாங்க, ஸ்தோத்திரம், தாங்க வந்து கட்டிட்டு நிறைய வந்து, ஸ்தோத்திரம், உலகம் முழுவதும் இருக்க எல்லாரும் மக்களுக்கும் நிறைய வந்து அந்த இடத்துல இருந்து என்ன செய்யலாம், ஸ்தோத்திரம், ஒரு வருமானத்தை பெருக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க பேர் கிறிஸ்தவங்க. ஸ்தோத்திரம். ஆனால் உண்மை கிறிஸ்தவங்க என்ன நினைப்பாங்க, உண்மையான ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுடைய உண்மையான புரிதல் எதுவாக இருக்கும், ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து பலியாயிட்டார், அவர் உயிர்த்தெழுந்துட்டார், அவர் பலியான இடம் இதுதான், சந்தேகம் இல்லை. ஆனால் அவர் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவராக எல்லாருடைய பாவங்களை மன்னித்திருக்கார் என்பதற்கு அடையாளத்தை இங்கே வச்சிருக்கிறாரு. ஸ்தோத்திரம். நீங்கள் விசுவாசி அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, அதை தான் சொல்லுவாங்க. அவரை எங்கும் தொழுது கொள்ளலாம், அதை சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். நான்காவதாக ஸ்தோத்திரம், சங்கீதம் சகரியா 8:3 வாசிங்க. நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன், எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளின் கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும், அது பாருங்க, பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும். ஆமென், அல்லேலூயா. இது பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படுகிறது. பரிசுத்தம். நீங்க ஏசாயா 52:1 வாசிங்க. எழும்பு எழும்பு சீயோனே, எழும்பு எழும்பு சீயோனே, வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். பாருங்க, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே. எருசலேமுக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம், ஏன் இந்த எருசலேம் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளணும் அப்படின்னா, இது பரிசுத்த நகரங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது தன்னை பரிசுத்தப்படுத்திக்குதா? இயேசு பரிசுத்தம் பண்ணார். இயேசு பரிசுத்தம் பண்ணதுனால தான் அது பரிசுத்த நகரம். ஏன்னா ஜனங்கள் எல்லாருக்கும் தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிற ஒரு இடமாக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
அது தேவாலயத்துக்குள்ளையா இல்லை கல்வாரி இல்லையா? இன்னைக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கு. இன்னைக்கு கல்வாரி என்பது நமக்கு இப்போதும் எல்லாரும் செல்லக்கூடிய ஒரு இடமா தான் இருந்திருக்கு. தேவாலயம் தான் இன்றைக்கு சோத்திர பிரச்சனைக்கான இடமா இருக்கு. ஆனால் கடவுள் என்ன பண்ணிக்காருன்னா, அந்த கல்வாரியை சோத்திரம் பரிசுத்த நகரத்தை ஆண்டவர் வந்து திறந்து வச்சிருக்கிறார். எல்லாரும் அறியறும்படி வச்சிருக்கிறார். அந்த பகுதிகளெல்லாம் ஆண்டவர் எல்லாருடைய பிள்ளைகள் எல்லாருடைய கண்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி வச்சிருக்கிறார். சோத்திரம் அது பரிசுத்த நகரம் என்று பெயர்படுது. ஆனால் இன்றைக்கு சோத்திரம் இந்த உலகம் பரிசுத்தம் அடைஞ்சிட்டாங்களா? பரிசுத்தம்னு சொன்னால் என்ன? பாவம் மன்னிக்கப்படுவது என்று சொன்னால் என்ன? எப்படி பரிசுத்தம் வரும்? யாரால பரிசுத்தம் கிடைக்கும்? சோத்திரம். ஆனால் பாவம் மன்னிக்கப்படுகிற அந்த ஸ்தலத்துக்கு சோத்திரம் அவ்வளோ முக்கியத்துவம் இங்கே. சோத்திரம். ஆனால் இன்றைக்கு சோத்திரம் பரிசுத்த நகரம் என்று பெயர் பெறுகிற இந்த மகிமையான இந்த ஸ்தலத்தை இன்றைக்கு சோத்திரம் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை என்னையும் நம்ம பரிசுத்தம் அடையிறதுக்காக ஒரு அடையாளத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அங்கே போய் ஞானஸ்தானம் எடுத்துட்டா பாவம் போயிடுமா? இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து யோர்தான்லேயே போய் நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன், நான் பாவம் போயிடுமா? ஆனால் நான் கர்த்தர் இந்த எருசலேமுக்கு ஒரு ஒத்த எருசலேம் ஆண்டவர் பரலோகத்தில் வச்சிருக்கார். பரலோகத்தில் இருக்கிற எருசலேமுடைய மாடலை தான் இங்கே வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் என்ன ஒரு எங்கெல்லாம் வந்து ஆண்டோடைய சத்தியம் பிரசங்கிக்கப்பட்டு பரிசுத்தம் போதிக்கப்படுகிறதோ அதெல்லாம் இன்றைக்கு சோத்திரம் எருசலேமாகவே கருதப்படுகிறது. சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஆனால் சரித்திரத்தை நீங்கள் பார்க்கும்போது கிபி 325ஆம் ஆண்டுக்கு பிறகு சோத்திரம் எருசலேம் தலைநகரமும் இல்லை, கிறிஸ்துவனுடைய தலைநகரம் எங்கே போயிடுச்சு? எங்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்க? சோத்திரம் இஸ்ரேலுக்கு இது இத்தாலிக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க, ரோமாபுரிக்கு போயிடுச்சு. சோத்திரம். என்ன பண்ணாங்களா? அந்த கிபி 70 அந்த அழிக்கப்பட்ட அந்த தேவாலயத்தில் இருந்த காரியங்கள் எல்லாம் சோத்திரம் எடுத்துக்கொள்ள போகப்பட்டு, அதாவது அந்த நாட்களில் சோத்திரம் ஆண்டவர் வந்து மோசையின் வழியாக சொல்லியிருந்தார், ஒரு நித்திய விளக்கு அங்கே எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அது கட்டளையாக கொடுத்தாரு. ஆனால் விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அங்கே தான் என்ன பண்ணா, சாமியார் கூட அந்த விளக்கு அணைந்து போகிறதுக்கு முன்பு அங்கே ஏலி உட்கார்ந்து என்ன பண்ணுறான், அந்த விளக்கு வந்து சோத்திரம் ஏற்றி வச்சிருக்கிறான். சோத்திரம். ஆனால் அதுக்கு ஒரு நித்திய விளக்கு. ஆனால் அந்த விளக்கு எரிஞ்சிக்கிட்டே தான் இருந்தது. ஆனால் தேவாலயத்தில் எப்போதும் விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த விளக்குக்கு மனோரா என்று பெயர். சோத்திரம். இது என்ன பண்ணாங்களாம், இந்த விளக்கை தூக்கிட்டு போயிட்டாங்களாம். சோத்திரம். விளக்கை தூக்கிட்டு போய் அங்கே கொண்டு போய் வச்சுக்கிட்டாங்க. சோத்திரம். நம்ம சேதுபாவ சத்திரம் நம்ம சோத்திரம் ஊழியத்துக்கு நம்ம இடம் இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டரில் மனோரான்னு ஒரு இடம் இருக்குது. சோத்திரம். இதுக்கு ஏன் மனோரான்னு இங்கே பேர் வச்சாங்க நான் யோசிச்சு பார்ப்பேன். சோத்திரம். அங்கே லைட் ஹவுஸ் இருக்குது. சோத்திரம். முன்னாள் சோத்திரம் முதலமைச்சராக இருந்த கலைஞர்களுடைய காலத்தில் சோத்திரம் அந்த இது வந்து கட்டப்பட்டு சோத்திரம் அந்த மனோரா அங்கே, அதாவது அதுக்கு பேர் அப்படி வச்சிருக்கிறாங்க. சோத்திரம். அங்கே ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. சோத்திரம். அப்போ அந்த விளக்கு எரிகிற ஒரு இடம், எப்போதும் விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கிற இடம் அந்த மனோரா. அந்த தேவாலயத்தில் எப்போதும் விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருந்தது. அந்த விளக்கை தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போய் எங்கே வச்சுக்கிட்டாங்க? ரோமபுரியில் வச்சுக்கிட்டாங்க. சோத்திரம். இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த விளக்கு வந்து கொண்டு வந்துட்டோம், அதனால் எல்லா பவர் இங்கே தான் இருக்குது. அந்த நெபுகத்நேசர் அந்த நெபுசரதான் போய் படையெடுத்து போன போது அவங்க என்ன பண்ணாங்க, அங்கே இருந்த எல்லா பொன் குத்து விளக்கு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. சோத்திரம். கொண்டு போய் அங்கே பாபிலோனில் வச்சுக்கிட்டாங்க. சோத்திரம். தேவாலயத்திலிருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. சோத்திரம். அப்போ என்ன ஆயிடுச்சு, இஸ்ரேலுடைய மகிமை அற்று போயிடுச்சு. ஆனால் எல்லாமே வந்து கொண்டு போயிட்டாங்க. அங்கே இனி ஆலயம் இல்லை, அங்கே ஆராதனை இல்லை, எல்லாம் நின்று போயிடுச்சு. விளக்கு எரியல. இன்னைக்கு இந்த சோத்திர பரிசுத்த நகரம் என்று பெயர் பெறுவதற்கு காரணம் சோத்திரம் ஜனங்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிற ஒரு கிரியைகளை கர்த்தர் அங்கே செய்தார். இப்போ ஜனங்க தேவாலயத்துக்கு போகும்போது என்ன நினைச்சாங்க, மனதில் குத்தப்பட்டவர்களாக, பாவ உணர்வடைந்தவர்களாக, தங்களை அறிக்கையிட்டு சோத்திரம் பரிசுத்தம் பெறும்படியாக தான் வருஷம் போனாங்க. சோத்திரம். அதனால் இந்த இடம் பரிசுத்த நகரம் என்று சோத்திரம்
அழைக்கப்படுகிறது. அதனால் யார் பரிசுத்தப்படுத்துகிற இடம்? உலக மக்கள் எல்லாரையும் பரிசுத்தப்படுத்துகிற ஒரு இடம். அதை நமக்கு ஒரு அறிவித்து கொண்டே இருக்கிறது. அதனால் மக்கள் தன்னை எடுத்துகிட்டு போயிட்டால் தான் பரிசுத்தமாக இல்லை நினைக்கிறாங்க. இல்லை இல்லை, சோத்திரம். கர்த்தர் அவர் தான் பரிசுத்தப்படுத்துகிற தேவன். ஆனால் தான் இந்த எருசலேமுக்கு சோத்திரம் ஒரு முன்மாதிரியாக தான், இந்த ஒரு மாடலாக தான் இந்த எருசலேமை கடவுள் வச்சுருக்காரு. ஆனால் உண்மையான எருசலேம் எங்கே இருக்கான்? பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்திரம். நீங்கள் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது 21:10 வாசிங்க. பெரிதும் உயரவுமான பர்வத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தார். ஆமென், அல்லேலூயா. பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு இறங்கி கீழே வருதான். சோத்திரம். அதனால் பரிசுத்த நகரம் இங்கே தான் இருக்குது. சோத்திரம். எழுத்தின்படி சிறப்பு பெறுகிறது, உண்மைதான். ஆனால் நீங்கள் ஜனங்கள் பரிசுத்தம் அடைந்து கொண்டிருக்கிறவங்களெல்லாம் கர்த்தர் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் பேரெறி ஆண்டவர் அங்கே வச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, சோத்திரம், அவர் ஒரு பரிசுத்த நகரத்தை மேலேருந்து கீழே இறக்க போகிறார். இதை தரிசனத்தில் பார்த்த யோவான் சோத்திரம் ஏன் இங்கே இருக்கிற எருசலேமை பார்க்காம பரலோகத்திலிருந்து ஒரு எருசலேம் இறங்கி வருதுன்னு பார்த்தான். அல்லேலூயா. இந்த எருசலேம் தானே பார்த்துருக்கணும். ஆண்டவரும் சொல்லியிருந்தார கடைசி நாட்கள் அவருடைய பாதங்கள் ஒலிவு மலையில் படும்னு சொல்லி சொன்னார். மேற்கு கிழக்குமாக அந்த மலை பிளந்து போகும்னு சொன்னார். ஏன் இப்பொழுது இந்த தரிசனங்கள்லாம் ஆண்டவர் காட்டுறாரு? சோத்திரம். கர்த்தர் ஒரு மாடல் தான் இங்கே வச்சிருக்கிறார். ஒரிஜினல் பரலோகத்தில் இருக்கான். ஆனால் இந்த எருசலேம் என்பது ஒரு மாடல். ஆனால் ஆண்டவருடைய திட்டம், தீர்மானங்கள், அவருடைய அநாதி காலங்களில் அவர் வைத்த அந்த காரியங்களை இந்த பூமியில் அவர் மனிதனாக இருந்தவர் நிறைவேற்றி முடிச்சிருக்கிறார். அதனால் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் சோத்திரம் பரிசுத்தம் அடையணும், பாவம் மன்னிக்கப்படணும், ஆயத்தப்படணும். அதனால தான் சோத்திரம் ஆட்டுக்குட்டியானுடைய மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். இந்த அதிகாரம் நீங்கள் படித்து பார்க்கும்போது சோத்திரம் எதுக்காக இந்த நகரம் இறங்கி வருது? சோத்திரம். இந்த நகரத்தினுடைய மேன்மையெல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் படித்து பாருங்கள். சோத்திரம். எல்லா நகரத்துக்கும் ஒரு உயரம் வச்சுருப்பாங்க. சோத்திரம். ஆனால் எந்த நகரமும் சதுரமாக இருக்காது. ஆனால் பரலோகத்திலேருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேம் சதுரமாக இருக்குது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் அப்படியாக ஆசீர்வதித்து ஆண்டவர் நம்மை சோத்திரம் இந்த பரிசுத்த நகரம் என்கிற இந்த மகிமையில் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, சோத்திரம். அதனால் நீங்கள் இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 2 சோத்திரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 21, 22. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியாருமே அதற்கு ஆலயம். அங்கே தேவாலயத்தை பார்க்க முடியல. சோத்திரம். தேவாலயம் கட்டப்பட்டா தேவாலயம் இருக்கும். இந்த தேவாலயத்தை தான் பார்க்க வேண்டியிருக்கும். ஆனால் கர்த்தர் ஒரு தேவாலயத்தை சோத்திரம் ஆண்டவர் காண விடலையா. அங்கே பரலோகத்திலிருந்து ஒரு எருசலேம் இறங்கி வருது. அந்த எருசலேமில் தேவாலயம் இருக்கணும் தேடுவாங்க. ஆனால் அந்த தேவாலயம் யாருன்னா வேறு யாரும் இல்லை, ஆண்டவராக இயேசு தான் அந்த ஆலயம். அல்லேலூயா. அவரோடு கூட நாம் இணைக்கப்படணும்னு சொன்னால் நீங்களும் அந்த ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறபடி நீங்களும் நானும் பரிசுத்த ஆலயமாக மாற்றப்படணும். சோத்திரம். அந்த பரிசுத்தம், அதனால தான் அந்த பரிசுத்த நகரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சத்தியங்கள் இன்றைக்கு அறியாமல் இருக்கிறாங்க. அந்த விளக்கு அங்கே காணப்படலையா, அங்கே மனோரா இருக்காது. ஏன்னா இந்த உலகம் என்ன செய்யும்? இந்த உலகம் சொன்ன மாதிரி அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த மனோரா கொண்டு போயிட்டாங்க இல்லையா? சோத்திரம். இங்கே அடுத்த வருஷத்தை நீங்கள் வாசி பார்க்கும்போது அங்கே என்ன இல்லையா? சோத்திரம். அதற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது. ஆட்டுக்குட்டியானவர் தான் அதுக்கு விளக்கா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பரிசுத்த நகரத்தில் விளக்க இந்த உலகம் சோத்திரம் வேற ஏதோ விளக்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்துக்கு ஒளி என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தின ஆண்டவராக இயேசு அங்கே வீற்றிருக்கிறதுனால அதுக்கு வேற ஒரு விளக்கு தேவையில்லை, அவர் தான் விளக்கு. அல்லேலூயா.
அதனால் நீங்கள் எத்தனை விளக்கு ஏற்றுங்க, சோத்திரம். ஏசுநாதர் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் ஏற்றலைன்னா நீங்கள் எத்தனை விளக்கு ஏற்றிங்கன்னா பிரயோஜனம்? ஆனால் ஆண்டவராக இயேசு உங்கள் மனசுக்குள்ளே, உங்கள் உள்ளத்துக்குள்ளே அவர் ஒளிர வேண்டும், உங்கள் உள்ளத்துக்குள்ளே அவர் எரியணும். சோத்திரம். அவர் சோத்திரம் நமக்குள்ளே அவரை என்ன செய்யணும்? பரிசுத்த சோத்திரம் நகரம் என்று அழைக்கப்படுகிறதுலேருந்து நீங்களும் நானும் அந்த பரிசுத்தம் சோத்திரம் யாருடைய உள்ளத்தில் ஆண்டவர் இயேசு ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார். அவர் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அங்கே பிரசன்னமாக இருப்பார், அங்கே பரிசுத்தம் இருக்கும், அங்கே விளக்கு எரியும். ஆனால் இந்த உலகத்துக்கு ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? சோத்திரம் எரிந்து பிரகாசிக்கும்படியாக சோத்திரம் யோவான் சொன்ன அனுப்பினவர். சோத்திரம் உங்களை என்னையும் பார்த்து என்ன சொல்றாருன்னா, சோத்திரம் அவர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். எதுக்காகும்? சோத்திரம் இந்த உலகத்தை பிரகாசிக்கிறதுக்கு, உங்களையும் என்னையும் பிரகாசிக்கிறதுக்கு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்திரம். ஆனால் அவர் ஒளியா இருக்கிறார். உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. ஆனால் உனக்குள்ள அந்த விளக்கு எரியணும். நீ பரிசுத்த நகரம் என்று பெயர் பெறணும். ஆனால் ஜெபம் பண்ணுங்க, சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த சமாதானத்துக்குள்ள சோத்திரம் இந்த பரிசுத்த நகரம் இருக்குதா? இந்த பரிசுத்தம் என்பது ஜனங்களுக்குள்ள இந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கா? தேவாலயம் எங்கே இருக்கா? இந்த உலகத்தின்படி சோத்திரம் தேவாலயம் கட்டப்படணும் இருக்குது. சோத்திரம் முக்கியம் இல்லை. தேவாலயமாக இயேசுவே உனக்குள்ளே வரணும். அல்லேலூயா. நீ அவருக்குள்ளே நீ கட்டப்படணும். நீ வந்து அவருடைய ஆலயமாக நீ மாறணும். சோத்திரம் அவர் உனக்குள்ளே வாசம் பண்ணணும். சோத்திரம் அதுதான் சத்தியம். கடைசியாக சங்கீதம் 48:2 சோத்திரம் அந்த வசனம் சொல்லுகிறது, அது மகாராஜாவின் நகரம் மட்டும் இல்லை, அது சர்வபூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்புமான சாரமும் சர்வபூமியின் மகிழ்ச்சியுமா இருக்கிறது. அதனால் சர்வபூமியின் மகிழ்ச்சி. ஆனால் இன்றைக்கு சோத்திரம் இந்த எருசலேமை குறித்து யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி வரணும்னு சொன்னால் சோத்திரம் இந்த எருசலேமுடைய அடிப்படையை நாம் அறியணும், சத்தியத்தை அறியணும். சோத்திரம் இந்த எருசலேம் என்பது சமாதானத்து நகரம். உன் மனசில் சமாதானம் இருக்கா? உன் குடும்பத்தில் சமாதானம் இருக்கா? உன் தேசத்தில் சமாதானம் இருக்கா? சமாதானம் சமாதானம் என்று சொல்லி மேற்பூச்சா குணமாக்கி கொண்டிருக்கிற தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் கள்ள தீர்க்கதரிசிகள், பொய்யர்கள். இன்றைக்கு அந்த உலகம் நிறைய பொய்யர்களால் சூழ்ந்திருக்கு. சமாதானம் சமாதானம் சொல்றாங்க, ஆனால் சமாதானமே இல்லை. எங்கே பார்த்தாலும் பிரச்சனைங்க, எங்கே பார்த்தாலும் நோய். புலம்பல்ல நீங்கள் வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசி பாருங்களேன். 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. வழிபோக்கர் யாவரும் உன் பேரில் கை கொட்டுகிறார்கள். எருசலேம் குமாரத்தின் பேரில் ஈசல் போட்டு தங்கள் தலைகளை துலுக்கி பூரண வடிவும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமான நகரம் இதுதானா என்று சொல்லி அவங்க ஏளனமா பேசிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. காரணம் என்ன? இப்போ இல்லை, இருந்தது, இப்போ காணோம். இப்போ எல்லாம் இடிபாடுகள் தான் இருக்குது. ஏதோ அதை மறுபடியும் கட்டி வச்சுருக்கிறாங்க. இவங்க கையில் கொஞ்சம், அவங்க கையில் கொஞ்சம், இப்படி சண்டைகள் மத்தியில் தான் இன்றைக்கி அந்த நிலைமை இருந்துக்கிட்டு இருக்கு. கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் இதை வைத்து என்ன சொல்கிறாரு? எருசலேமின் சமாதானத்துக்காக நீங்கள் வேண்டுங்க. அந்த மெய்யான எருசலேம் நமக்கு சொல்லிக் கொடுப்பது எது? சோத்திரம். இது சர்வபூமிக்கு மகிழ்ச்சியை தருகிற ஒரு இடம். இந்த உலகம் முழுவதுக்கும் சமாதானம் இருக்கணுமா, சந்தோஷம் இருக்கணுமா? சோத்திரம் இந்த எருசலேமிலிருந்து நடந்த காரியத்தை ஒவ்வொருத்தரும் அறியணும். அல்லேலூயா. இந்த எருசலேம் என்ன சொல்லிக் கொடுக்குது? மனிதர்களுக்கு விடுதலையை சொல்லிக் கொடுக்குது, சமாதானத்தை சொல்லிக் கொடுக்குது. பாவத்தினால தேசங்களில் மகிழ்ச்சி இல்லை என்று சொல்லுகிறது. பாவத்தினால அந்த தேசம் அழிக்கப்பட்டது. பாவத்தினால ஜனங்கள் வேதனையில் இருக்கிறாங்க. நீங்க 11ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். 11, 12, 13 வாசிங்க. என் ஜனமாகிய குமாரத்தின் நொறுங்குதலின் நிமித்தம் கண்ணீர் சொரிகிறதினால் என் கண்கள் பூத்து போகிறது. என் குடல்கள் கொதிக்கிறது. என் ஈரல்
இலகி தரையிலே என் ஈரல் இலகி தரையிலே வடிகிறது. வடிகிறது. குழந்தைகளும் பாலகரும் நகரத்தின் வீதிகளிலே மூர்ச்சித்து கிடக்கிறார்கள். அவைகள் குத்துண்டவர்களைப் போல நகரத்தின் வீதிகளில் மூர்ச்சித்து கிடக்கும்போது தங்கள் தாயின் மடியிலே தங்கள் பிராணனை விடும்போதும் தங்கள் தாய்களை நோக்கி தானியமும் திராட்சரசமும் எங்கே என்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. சோத்திரம். எப்படிப்பட்ட பஞ்சமா? சோத்திரம். ஆகாரத்துக்கு பஞ்சம், ஜீவனத்துக்கு வாழ முடியல, மூச்சு போது, மூர்ச்சித்து கிடக்கிறாங்க. இன்றைக்கு நிலைமை என்ன? இந்த உலகம் முழுவதும் ஒரு காரியத்தை பார்த்துட்டு இருக்கு. சோத்திரம். முதல் அலையில் வந்தது காட்டில் இந்த 2வது அலையில் நிறைய பேர் சாவு, மரணம், எல்லாம் ஜீவனத்துக்கான போராட்டம். சுவாசிக்க முடியல, சுவாசம் எடுத்த உடனே ஜீவன் போயிடுது. 2 செகண்ட் தான். டாக்டர் மருத்துவர்கள் சொல்றாங்க, அவங்க இப்போது சாப்பாடு கொடுங்க, அவருக்கு கொஞ்ச நேரம் உட்கார வச்சு சாப்பாடு கொடுங்க. ஆனால் சாப்பாடு கொடுக்குற நேரத்தில் அது இன்னொருத்தருக்கு உதவலான்னு சொல்லி எடுத்துகிட்டு போனாங்களாம். அவங்க திரும்பி வரதுக்குள்ளே அவர் செத்து போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. எழுந்து உட்காந்து சாப்பாடு கொடுத்து ஒரு மனிதன், சோத்திரம், உடனே செத்து போகிறான். எதனால? மூர்ச்சித்து சாகுறாங்க. அன்னைக்கு நீ நிலைமை என்ன? இந்த உலகம் முழுவதும் மூச்சுக்காக இன்றைக்கு கட்டப்பட்ட நிலையில் எல்லாம் கதறி கொண்டிருக்கிறாங்க. இந்த சுவாசத்தை கடவுள் வைத்திருக்க, ஒவ்வொரு மனிதனுடைய சுவாசத்தையும் இந்த நாசியில் வைத்த தேவனை இன்றைக்கு இந்த உலகம் திரும்பி பார்க்கணும், கடவுளிடத்தில் மன்றாடணும். சோத்திரம். அதுதான் மகிழ்ச்சியை கொண்டு வரும். இந்த உலகம் மகிழ வேண்டும் என்று சொன்னால் இந்த மூச்சை அடைத்திருக்கிற, சோத்திரம், சுவாசத்தை கொடுக்கிற அவர்கிட்ட தான் திரும்பணும். அந்த நோய் எப்போ தீரும்? இந்த வியாதிகள் எப்போது மாறும்? சர்வபூமியின் மகிழ்ச்சியாக இருக்கிற இந்த எருசலேமை பார்த்து, சோத்திரம், ஏன் உனக்கு இந்த நிலைமை என்று சொல்லி புலம்பல் பாடுகிறான் இந்த எரேமியா. சோத்திரம். எருசலேமுடைய பாவத்து நிமித்தம், இந்த உலகத்தின் பாவத்து நிமித்தம் அன்றைக்கு, சோத்திரம், ஜனங்கள் மூர்ச்சித்து மறித்து கொண்டிருக்கிறார்கள் செய்தியை தான் இந்த எரேமியின் மூலமாக இந்த சர்வபூமியின் மகிழ்ச்சியாக இருக்கிற இந்த எருசலேமுக்கு, சோத்திரம், ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு இந்த எருசலேமை பார்த்து சமாதானம் வேணும்னு சொன்னால் அந்த இடத்துலேருந்து இன்றைக்கி இந்த உலகம் முழுவதுக்கும், சோத்திரம், யுத்தங்கள் வரும் என்று சொன்னால் இந்த காரியங்கள் நிறைவேறும். என்ன காரியம் தெரியுமா? சாப்பாட்டுக்கு மனுஷன் இல்லாமல் சாகிற காலம் வரும். பிள்ளைகள் எல்லாம் ஆகாரத்துக்கு ஏங்கி, எங்கே ஆகாரம் என்று சொல்லி அவர்கள், சோத்திரம், இந்த ஆகாரத்துக்கு ஏங்கி அந்த பசியிலேயே அவர்கள் மூர்ச்சி அடைத்து செத்து போனார்கள் என்று இங்கே படிக்கிறோம். சோத்திரம். ஆனால் இன்றைக்கு வேறு விதமாக ஒரு மரணம், இன்றைக்கி ஆகாரம் இருந்து சாப்பிட முடியாமல் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த சர்வபூமியின் மகிழ்ச்சியாக இருக்கிற இந்த எருசலேமை நீங்களும் நானும் பார்க்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் ஒரு மன்றாட்டை வைக்கணும். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்க. சோத்திரம். இந்த பாபிலோனுடைய ஆறுகள் இருக்க, சோத்திரம், சங்கீதம் 137 5, 6 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே, சோத்திரம், இந்த இஸ்ரவேலர்கள் என்ன சொல்லி அங்கே, சோத்திரம், மன்றாடுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை என் தொழிலை மறப்பதாக, நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என்னுடைய முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல்வாயோடே ஒட்டிக்கொள்வதாக. ஏன் அப்படி சொல்றாங்க? சோத்திரம். இன்னைக்கு சத்தியத்தை மறந்தார்கள், கடவுள் கொடுத்த விடுதலையை மறந்தாங்க, கடவுள் செய்த தியாகத்தை மறந்தாங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் இயேசு செய்த சிலுவை தியாகத்தை மறந்துட்டாங்க. சோத்திரம். அவருடைய புண்ணியங்களை மறந்துட்டாங்க. சோத்திரம். ஆண்டவரை நோக்கி பார்க்கல. சோத்திரம். பாவங்கள் திரும்பவும் பெருக ஆரம்பிச்சிருச்சு, ஜனங்கள் விடுதலை பெற முடியல. ஆனால் இந்த எருசலேமை பார்க்கும்போது என்ன செய்யணுமா? சமாதானத்தை கொடுத்த அந்த ஆண்டவரை நீ திருப்பி நோக்கி பாருங்கள், அப்போதான் இந்த உலகத்துக்கு மகிழ்ச்சி வரும். அதனால் பாவம் நிறுத்தப்படும். அதனால், சோத்திரம், அங்கே பாவம் நிறுத்தப்படுறதுக்கு, சோத்திரம், ஒரு தேவதூதன் இறங்கணும், சங்கார தூதன் விலக்கப்படணும், சங்காரத்தை நிறுத்தக்கூடிய தேவனுடைய கட்டளை வெளிப்படணும். எப்போ அது நடக்கும் அப்படின்னு கேட்டால், ஆண்டோடைய பிள்ளைங்க, சோத்திரம், மனம் திரும்பி தேவ சமூகத்தில் சர்வபூமிக்கு மகிழ்ச்சி தருகிற, சோத்திரம், இந்த எருசலேமில் பலியான ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி பார்க்கும்போது தான், அப்போதான் சந்தோஷம் வரும்.
அது வரைக்கும் இந்த உலகத்துக்கு சந்தோஷம் வரப்போறதில்ல. இது வரைக்கும் என்ன தெரிஞ்சதுன்னா, ஏதோ இடத்துலேருந்து ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கு, எல்லா மக்களுக்கு எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. அது எங்கன்னு தெரியாமல் இருந்தது. இப்போதான் சரியாக எங்கன்னு சொல்லி இந்த உலகம் அறிந்து கொள்ள கர்த்தர் கண்களை திறக்கணும். சோத்திரம். எங்கிருந்து நமக்கு நன்மை வரும், எங்க சமாதானம் வரும், எங்கிருந்து சோத்திரம் இந்த உலகத்துக்கு விடுதலை கிடைக்கும் அப்படி சொன்னா அது ஆண்டவராகிய இயேசு பலியாகி ரத்தம் சிந்தின அந்த எருசலேமினுடைய சோத்திரம், அந்த சமாதானம் உங்களுடைய இருதயங்களை நிரப்பணும். சோத்திரம். பாவங்கள் மன்னிக்கப்படணும், பரிசுத்தம் அடையணும், சீர்படுத்த வேண்டிய சீர்படுத்தப்படணும். சோத்திரம். ஆண்டவரே எங்களுக்கு மனமிறங்கும், எங்கள் பாவங்களை எங்களை சுத்திகரியும், எங்கள் அக்கிரமங்கள் நீங்க எங்களை சுத்திகரியும் என்று சொல்லி இன்றைக்கு தேவ ஜனம் ஆண்டவரை நோக்கி போராடுவார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக சோத்திரம் இந்த கொள்ளை நோய் நம்மை விட்டு நீங்கும். இந்த மூர்ச்சித்து சாகிறவர்கள் இனிமேல் மூர்ச்சைக்கு அவர்கள் சோத்திரம் போராட வேண்டியது வராது. சோத்திரம். கர்த்தர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். சோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பான், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவான். கூப்பிடு நீ பதில் கொடுப்பான், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவான். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவான். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவான். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து, கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம் கைத்தட்டி. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம் கைத்தட்டி. ஜெபிப்போம். அன்பும் இருக்கும்போது பரிசுத்த பிதாவே, நம்முடைய சன்னிதானத்தை எங்களை தாழ்த்துக்கிறோம். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று எழுப்பட்டிருக்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை உன்னை நேசிக்கிறவர் சுகித்திருப்பார்களாக என்று ஆண்டவரே இந்த எருசலேம் எங்களுக்கு சொல்லுகிற இந்த சத்தியங்களை நாங்கள் அறியாமல் நாங்கள் ஆண்டவரே சோத்திரம் ஏதோ நாங்கள் பெயரளவுக்கு ஆண்டவர்தான் நாங்கள் எருசலேம் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருந்து பிரயோஜனம் இல்லை. ஆண்டவரே இந்த எருசலேம் எங்களுக்கு ஓது மகா சோத்திரம் தேவனுடைய நகரம் என்பதை அம்மாண்டர்கத்தா, அது உம்முடைய நகரம். அம்மாண்டர்கத்தாவை சோத்திரம் நீர் விரும்பி வாசம் பண்ணின இடம். ஆண்டவர்கத்தா உம்முடைய சத்தியத்தை நீ வெளிப்படுத்தின இடம், அது சத்திய நகரம். அங்கே உம்முடைய கத்தாவை சோத்திரம் ஆண்டவரே நாமும் ஆமாண்டவரே மகிமைப்பட்டது. அங்கிருந்து நம்முடைய சத்தியங்கள் வெளிப்பட்டது. நீர் ஜனங்களோட பேசுனீங்க ஆண்டவரே. நம்முடைய விளக்கு அங்கே இருந்து கொண்டிருந்தது. அம்மாண்டருக்கு அங்கே நம்முடைய ஆலயம் கட்டப்பட்டது. நீ ஆலயத்திலிருந்து ஆண்டவரே கத்தாவே அப்பா நீ பரிபாலனம் பண்ணீங்க சோத்திரம். அது மகாதேவனுடைய ராஜாவுடைய நகரம் என்று நீங்க தான் சிங்காசனத்தில் வீட்டிருந்து ஆண்டவரே நன்மைகளை எல்லாம் அனுப்பி கொண்டிருந்தீங்க. ஆண்டவர் அந்த இடத்துல தகப்பனே சோத்திரம் பாவத்தினால வந்த ஆண்ட எல்லா வினைகளையும் தீர்க்கும்படியாக நீரே ஆண்டு கத்தாவே ரத்தம் சிந்தி ஆண்டவரே அந்த அடையாளங்களை நீர் அங்கே ஏற்படுத்தி வைத்து கத்தாவே இந்த சர்வ ஜனங்களுக்கும் பூமிக்கும் ஆண்டவரே அப்பா பாவத்தினால ஆண்டு கத்தாவே வருகிறான தீங்குகளுக்கு ஆண்டு கத்தை விடுதலையாக்கும்படியாக தேவாட்டுக்குட்டியாக பலியானீரே சோத்திரம். அவை நாங்கள் ஆண்டவர் கத்தாவே அறிந்து ஆண்டவருக்கு ஆண்டு கத்தாவே பிரியமில்லாதெல்லாம் விலக்கி ஆண்டவர் இந்த உலகம் ஆண்டு கத்தா சத்திய நேசரை ஆண்டு கத்தாவே உண்மையான ஆண்டு கத்தாவே பலியாக ஆண்ட வந்த ஆண்ட பாவம் மன்னிக்கிற பரிசுத்தரை இந்த உலகம் அறிந்து கொள்ளும்படியாக ஆமாண்டவர் எங்கள் சகோதரர்கள் ஆண்டு கத்தாவே சோத்திரம் ஆண்டவரே அப்பா சோத்திரம் ஆண்டு யூதர்களும் ஆண்டு கத்தாவே சோத்திரம் எங்கள் இஸ்லாமிய சகோதரர்களும் ஆண்டு கத்தா இங்கே ஆண்டு கத்தாவே இந்த இடத்துல வாசம் பண்ணி கொண்டிருக்கிற ஆண்டு ஒவ்வொருவரும் ஆண்டு கத்த இந்த மெய்யான சத்தியத்தை அறிந்தவர்களாக ஆமாண்டவரே சோத்திர கத்தாவே மெய்யான பரலோகத்திலிருந்து மகிமையடைந்த ஒரு எருசலேம் ஆண்டகத்தை இறங்கி வருகிறங்கிற ஒரு சத்தியத்தை அறிந்தவர்களாக நாங்கள் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவர் இந்த மகிமைக்கு எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள கிருபை தாங்க. அந்த மெய்யான சமாதானத்தை எல்லாருக்கும் கொடுங்கப்பா. வீண் சண்டைகள் எல்லாம் நீ மாற்றுங்க ஆண்டவரே அப்ப இதனாலே பாவத்தினாலே ஏற்படுகிறான ஆண்டு கத்தாவே இந்த கொள்ளை நோய்களுக்கு நீர் விலக்குவீராக. எல்லாருக்கும் அந்த உணர்வை தந்து ஆண்டவரே சோத்திரம் சத்திய விடுதலையாக்கும் என்று எழுதப்பட்டிருக்கபடி மெய்யான சத்தியம் வாங்கின ஆண்டு இயேசுவை ஆண்டு கத்தாவை சோத்திரம் அறிந்து உண்மை ஆண்டு கத்தை பற்றி கொள்ள
ஆண்டவரே கிருபை தரும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரங்களை எங்களை தாழ்த்துக்குற போடுகிறோம். வசனத்தை கேட்ட எல்லா பிள்ளைகளையும் கத்தாவே எந்த பயத்துக்கும் கத்தாவே ஆண்டவரே நீ நீங்களாக்கி எல்லா கத்தாவே ஆண்ட நோய்களுக்கும் கத்தை நீங்களாக்கி எல்லா தீங்களுக்கும் நீங்களாக்கி யுத்தங்களையும் நீர் ஓய பண்ணி நீர் மையப்படும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக்கொள்ளும். நீரே மெய்யான சமாதான காரணர். உங்களுடைய சமாதானமே கத்தை இந்த உலகத்தை விடுதலையாக்க முடியும். ஆண்டவரே சோத்திரம். நோயினால சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆண்டவரே யுத்தத்தினால சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க. கத்தாவே சோத்திரம். கத்த கஷ்டங்கள்னால கத்தாவே சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் கத்தாவே சமாதானம் கொடுக்கறது உமால மட்டும்தான் முடியும். நீ சமாதானத்தை நடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.